Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. Good evening, sir. Good evening, sir. Right. நாங்கள் கடைசியாக பார்த்தோம் ஸ்கூலில் கரிக்குலத்தில் திசைப்படுத்துகிற எப்படின்னு சொல்லி, அதாவது ரீஓரியன்ட் பண்ணுறன்னு சொல்லி போட்டு பிறகு ப்ரொஜெக்டுகள் எப்படி செய்யுது, அதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, இப்போ நோட் பண்ணிட்டு வாங்க. நான் நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறத ஆல்மோஸ்ட் முடிகிற அளவில் வந்திருக்குது. எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபுல்லாக எனக்கு இதுகளை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். அதனால நோட்ஸ் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்படுதுங்கிறத இது செய்யுங்க. இப்போ முக்கியமான விடயமுண்டை கதைக்க போகிற இஷ்யூஸ்ண்டா என்ன? கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை. ஒரு 1 மினிட் நாங்கள் சின்ன டாக்குமெண்ட் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு ஓடி வரோம். 1 மினிட்ல வந்துடுவேன். லைன்ல இருங்க. அப்படி 1 மினிட். ஓகே, சாரி. இந்த டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் இஷ்யூஸ்ண்டா என்ன? பிரச்சனைகள். பிரச்சனைடா ப்ராப்ளம். இஷ்யூண்டா இஷ்யூங்கிறதுக்கு தமிழ் என்ன? அதாவது சொல்லுங்க. தமிழ் பதம் தெரியும். இஷ்யூஸுக்கும் பிரச்சனைக்கும் உள்ள இது என்ன சொல்லுங்க. சின்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. சிக்கல்களா சார்? எழுவினாக்கள் என்ன சொல்ற? என்ன சார்? எழுவினாக்கள் வெளிக்கொள்ளும். எழுவினாக்கள் அதுல பிரச்சனைங்கிறது ஒரு விசேடமான உணரக்கூடிய, அதாவது நாங்க தொட்டு உணர முடியாத ஒன்று. பிரச்சனைங்கிறது விசேடமானது. ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, பறந்து பட்டிருக்காது. அது ஒரு ஏரியாவை மட்டும் டச் பண்ணும் பிரச்சனை. விளங்குதா? பிரச்சனைக்கு என்ன கொடுக்கணும்? தீர்வு கொடுக்கப்படணும். கிளியரா நான் சொல்றது? விளங்குதா? சற்று கடினமானது. என்னதுக்கு? தீர்க்கப்பட வேண்டிய. இது முக்கியமான விஷயம். பட் எழுவினாக்கள் அல்ல இஷ்யூங்கிறது பறந்து பட்டது.
பரந்துபட்டது ஒரு பெரிய பரந்துபட்ட டாபிக்ல கருத்தாடல் செய்யப்படுகின்ற விடயம் சில நேரங்கள்ல தெளிவில்லாம இருக்கணும். இஷ்யூ தெளிவினாக்கள் அவ்வளவு பெரிய கிளியரான ஐடியாவை தராது. அதுதான் எழுவினா பரந்துபட்டிருக்கும். சில நேரம் கிளியராக இருக்கும், சில நேரம் கிளியராக. பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு இஷ்யூகளுக்கு தீர்வு கொடுக்கல. இதுதான் இதுல பிரச்சனை. சிம்பிளா பிரச்சனைகள் தீர்க்கிறது டிஃபிகல்ட் தான், ப்ராப்ளம் சால்விங். பட் இட் கேன் பி சோல்வ்டு, தீர்க்கப்படையும் வேண்டும். அந்த அடிப்படையில பார்க்கறதுனா எல்லா சமூகங்களும், உலகத்தில் இருக்கிற சகல சமூகம், ஒவ்வொரு சமூகமும் பேண்தகு அல்லது நிலைபெறான அபிவிருத்தி எழுவினாக்களை கொண்டுள்ளது. அதோட கல்விய ஒரு திசையை நோக்கி திசைப்படுத்துறது எப்படி அமைய வேண்டும் என்றால், நான் சொல்ற விளங்குதா? இப்ப நாங்க எழுவினாக்களுக்கு தீர்வு எப்படி வழங்கலாம்? பிரச்சனைக்கு தீர்வு இப்ப ஒரு 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 நிறுவனத்துல, ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரின்சிபல் என்ன செய்யலாம்? அதை பர்டிகுலரா ஆராய்ஞ்சு அதுக்குரிய காரணிகளை தெரிவு செஞ்சு பிரச்சனைக்கு விட கொடுக்கலாமா? கொடுக்கல? கொடுக்க முடியுமா இல்லையா? ஆமாங்க சார். ஆனால் இஷ்யூகள் எழுவினாக்கள் லாங் டேர்மில் தான் தீர்க்கப்பட வேண்டும், கல்வி ஊடாக தீர்க்கப்படும். அதான் முக்கியம். அதாவது ஜெனரல் எஜுகேஷன்ல தொடங்கி ஹை எஜுகேஷன், நீங்க என்ன போறது ஹை எஜுகேஷன், உயர்கல்வியினூடாக சென்று அது ஒரு நாடளாவிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், அது தீர்க்கப்படும். அப்ப நீங்க இந்த கல்வியை எப்படி திசைப்படுத்தணும்டா, உங்களோட கல்வி, அதாவது இந்த சஸ்டைனபிள் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கல்வி எப்படி அமையணும்டா, எழுவினாக்களை நீங்க முதல் இனங்கண்டு தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு உள்ளூர் சமூகத்துக்கான பிரச்சனையாக இருக்கவன் ஆரம்பம். உங்களோட ஊர் பகுதியில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக அமைய வேண்டும். கிளியரா நான் சொல்றதெல்லாம் விளங்குதா? எழுவினாக்களை தீர்க்கிறதுக்கு கல்வியை ஒரியன்ட் பண்ணணும். அந்த பிரச்சனை நாடளாவிய ரீதியில நீங்க போய் தீர்க்கிறதுக்கு வழிகிட்டா என்ன நடக்கும்? பிரச்சனை இப்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்ல போறேன். இப்ப ஒரு புதிய கான்செப்ட் ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. நான் அதோட சேர்த்து இப்ப கதைக்கிறேன். லேண்ட் யூஸ் அண்ட் பாலிசி பிளானிங், நில பாவனையும் கொள்கை திட்டமிடலும் என்ற ஒரு யூனிட் ஒன்று இருக்கிறது மினிஸ்ட்ரியில, லேண்ட் மினிஸ்ட்ரி கீழே. இது ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் இணைக்கப்பட்டு அதில் ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி பிளானிங் ஆபீசரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒரு உங்களோட ஒரு ஆள் சொல்லுங்க மாறுனானே, எனக்கு உங்களோட இடத்தை சொல்லுங்க, ஒரு ஊரை சொல்லுங்க, யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க, யாருன்னா ஸ்ரீராமியா சொல்லுங்க. ரத்னபுரம் சார். ரத்னபுரையில டிவிஷன்கள் இருக்குதா உங்களோட ஊர்ல? என்ன ஊர் ரத்னபுர? காவத்து. காவத்தையில டிவிஷன் 1, 2, 3 இருக்குதா? இருக்கு 1, 2, 3. ரைட், ஓகே. இப்ப என்ன செய்யறாங்கடா, புதிய கான்செப்ட், இதை நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த கல்வி வளங்கள் ஊடாக இதுல மாற்றம் ஏற்படுத்துறது. இப்ப ஒரு பர்டிகுலர் டிவிஷன் எடுத்து உங்களோட இப்ப காவத்தை 1 அல்லது 2 ஏரியாவை எடுத்து, கலம்பு 1 கலம்பு 2 மாதிரி அந்த ஏரியாவை எடுத்து, அந்த ஏரியாவில் இருக்கிற எழுவினாக்கள் பிரச்சனைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஆராயும். அதுக்கு அந்த மக்களை கூப்பிடுற, அதோட தொடர்புடைய நிறுவனங்கள், நலன் விரும்பிகள், சமூக நிறுவனங்கள் அப்படி கூப்பிட்டு என்ன செய்யறாங்கண்டா, எல்லாருடைய பேசுறாங்க. பேசி அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய அபிவிருத்தி எவ்வாறானது, நீங்க என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க, அதற்குரிய தீர்வுகள் என்ன, எவ்வாறான வளங்கள் அங்கு காணப்படுகிறது, அந்த வளங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒரு புதிய கான்செப்ட்ல
அந்த லேண்ட் யூஸ் அண்ட் பாலிசி பிளானிங் ஆஃபீஸர் வந்து ஒரு ப்ரொஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 பக்கத்தில் அந்தந்த திணைக்களம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், மற்ற லேண்ட் டிபார்ட்மெண்ட், இப்படி பல திணைக்களங்களை டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற டிவிஷனல் செக்ரட்டரியேட்ல இருக்கிற டிவிஷனல் செக்ரட்டரி கோஆர்டினேட் பண்ணி பிரதேச செயலாளர் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இப்போ புதிய கான்செப்ட் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பத்தி யோசிப்பதாக இருந்தால் பேண்தகு அபிவிருத்தி அல்லது நிலைபெறான அபிவிருத்தி அல்லது அப்படியான கான்செப்ட்ல வர நிரந்தரமான அபிவிருத்தி, அப்படி ஒரு பல நிரந்தரம் அல்ல நிலையான பேண்தகு அபிவிருத்தி, நிலைபெறான அபிவிருத்தி பல சொற்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற இந்த அபிவிருத்தியில ஒரு லோக்கலான கம்யூனிட்டியை தெரிவு செய்யணும், உள்ளூர் சமூகம் ஒன்றை தெரிவு செய்து அதுல உள்ள வெளிவினாக்களை நீங்க பாராயணும். அப்பா நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த பிரதேசத்துல அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ப்ராப்ளம் என்ன, வாட் ஆர் த ப்ராப்ளம் தட் ஆர் என்கவுண்டர்ட் பை தோஸ் கம்யூனிட்டி அக்ரிகல்ச்சரலி ஒன்று அக்ரிகல்ச்சர். அட்மாஸ்பியர், நீங்க உங்களோட வாயுக்களை, உங்களோட ஃபேக்டரில இருந்து வர கழிவுகளை, உங்களோட வீட்டில இருந்து வர கழிவுகளை, உங்களோட பண்ணைகளில் விலங்கு பண்ணைகள்ல இருந்து வர கழிவுகளை கொண்டு நிலத்துக்கு விடுவீங்க அல்லது வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுற ஃபேக்டரிஸ் இருக்குது, அது தொடர்பாக பிரச்சனைகள் இருக்குதா? வளிமண்டலத்துக்கு இப்ப நீங்க ஃபேக்டரி இருந்தா கட்டாயம் என்ன போகும், வாயு துணிக்கைகள் தொடர்பான மாசுக்கள் போகுமா இல்லையா? வளிமண்டலத்துல சேருமா இல்லையா? எஸ் சார், சேரும். அப்ப அதை நாங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம அடுத்ததாக இருக்கிற இஷ்யூ, அப்ப அதை நாங்க குறைக்கிற, மினிமைஸ் பண்ற, எப்படி அபிவிருத்தி செய்யற, எப்படி அதை என்ன மாதிரி நாங்க அமைச்சு கொள்றது, தட் இஸ் ஒன் திங். அண்ட் இந்த பயோடைவர்சிட்டி, உயிர் பல் வகைமை என்று சொல்றது அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற தாவரங்கள், விலங்குகள், ஏனைய நுண்ணங்கிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி நாங்க பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம். இந்த உயிர் பல்வகமை இப்போது உலகிலே பாரிய சவால்களை, சேலஞ்சஸ் எதிர்நோக்கப்படுகிறது உயிர் பல்வையான. ஏனென்றால் இலங்கையில யானைகள் வந்து என்டேஞ்சர்ட், அழிவுக்குள்ளாவதற்கான ஆபத்துள்ள ஒரு விலங்குகளாய் யானையை கருதுகிறார். யானை மட்டும் அல்ல, ஏராளமான தாவரங்கள் அழிவுக்குள்ளாகும் ஆபத்தை எதிர்நோக்குகிறது. ஏராளமான விலங்குகள், பறவைகள் அழிவுக்குள்ளாகும் ஆபத்தை, மீனினங்கள், எம்பிபியா ஈருடவாளிகள், பூச்சிகள், இப்படி பறவைகள் ஒரு ஒரு எண்ணில் அடங்காத அளவுக்கு இன்றைக்கு இந்த பயோடைவர்சிட்டிக்கு அழிவு வருகிறது. காடழித்தல் நடைபெறுகிறது. அபிவிருத்திக்காக காடழித்தல் பெரிய டிசாஸ்டர். பயிர் நிலங்கள், ஒற்றை பயிர் செய்கை இன்றைக்கு இருக்கிற எங்களுக்கு சவால். ஒற்றை பயிற்சி என்ன? ஒற்றை மோனோக்ராப்பிங் என்ன? வாட் இஸ் மோனோக்ராப்பிங் சொல்லுங்க. ஒற்றை பயிற்சி என்ன? என்ன ஒற்றை பயிற்சி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. ஒற்றை பயிற்சி கதைச்சிங்கன்னா விரைவா நிறைய விஷயம் கதைக்கிறதுக்கு சொல்லுங்க. ஒற்றை பயிற்சி என்ன? சிராஜினி, நுஸ்ரா, நசிஹா சொல்லுங்க. கௌசல்யா, ஒற்றை பயிற்சி என்ன? ஸ்ரீராம்யா கேட்குதா கதைக்கிறது? புதிய விஷயம் கொஞ்சம் தெரியான்னு சொன்னீங்கன்னா நான் நீங்க சொல்லாட்டி பரவாயில்ல கழிச்சு கொண்டு போய் தருவேன். பட் நீங்க நான் கதைக்கிறது கேட்குதாங்கிறதுக்காக தான் உங்களை விஷயம். நீங்க டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க படிச்சு கொடுங்க. ஒற்றை மாத்திரம் ஒரு நிலத்துல விதைக்கிறது, சோளம் மாத்திரம் ஒரு இடத்துல விதைக்கிறது, கத்திரிக்கண்டு மாத்திரம். அப்ப ஒரே பயிரை பயிர்றது ஒற்றை பயிற்சி. இது சூழல் சமநிலையற்ற நிலை, சூழலுக்கு பெரும் பாதிப்பான ஒரு நிலை. ஸோ ஒருபோதும் நாங்கள் ஒற்றை பயிற்சியை விரும்பக்கூடாது. பட் கோதுமை செய்யாமல் இடையிடையே எல்லாத்தையும் கலந்து விதைக்கவும் முடியாது. இது மனிதனுக்கு இருக்கிற சவால். நோய் பரவுறது,
மண் வளம் குன்றி போறது, ஏராளமான பிரச்சனைகள். ஆகவே ஒரு கலப்பு பயிற்சி மெத்தட், கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வயல், பிறகு மரக்கறி, வேற வேற பழங்கள், கண்டுகள், இப்படி ஒரு கலப்பு பயிற்சி கொண்டு செய்யறது பெட்டர். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதை பத்தி இஷ்யூவாக யோசிக்கணும். சேஞ்சிங் கன்சம்ஷன் பெட்டர். இப்போ நீங்க நுகர்வு, உங்களோட உணவு வழக்கங்கள், சிலர் இருக்கிறாங்க சோறு 3 வேளை சோறுங்கிறாங்க இலங்கையில கூட. மற்றது நிறைய மரக்கறி வெஜிடபிளை தவிர்த்து கூட மாப்பொருள் பண்டங்களை சாப்பிட்றாங்க. சிலர் தனிய கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றாங்க கூட இருக்கிறான். ஸோ அந்த கன்சம்ஷன் பேட்டர்ன், நீங்க நுகர்றது பொல்தீனை கூட நுகர்றாக இருக்கலாம். சரிதானே? தேவையற்ற முறையில் இப்போ ஒரு கடைக்கு போனா இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சவால், கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்பிங் பேக், இந்த பொலித்தீன் பேக் எங்களுக்கு தாராங்க போட்டு, அது 10 கொண்டாந்து வீட்டை கொண்டாந்து கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணி பார்த்தோம்னா டீப்பா சேனா பிரச்சனை. ஸோ கிளைமேட் சேஞ்ச், அதை பத்தி நாம ஒரு பாடம் இருக்குதுங்க கடைசியில. கிளைமேட் சேஞ்சுங்கிறது இன்றைக்கு பெரிய இஷ்யூ. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே அதில் ஒர்க் பண்ணேன். கிளைமேட் சேஞ்ச் நான் கலப்போம், அது பிறகு தனி அது எப்படி எதிர்கொள்றோம், அதுக்கு என்ன மாற்று வழிகள் பிரச்சனையில கலப்போம். டீஃபாரஸ்டேஷன் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டடி செஞ்சு நான் டிகிரி செய்யக்குள்ள அந்த 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரும் பின்னரும் காடுகள் எவ்வாறு இருந்தது. கிட்டத்தட்ட இலங்கையில காடு முடிகிறாள். நமக்கு காடுகள் தெரிஞ்சாலும் காடுகள் நிறைய அழிக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் யானைகள் ஏன் ஊருக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துது என்றால், யானைகளினுடைய இடத்துல மனிதர்கள் குடியேற்றங்களை அமைத்து விட்டார். இதை கொரிடோர், இலங்கையில உங்களுக்கு தெரியுமா எலிபென்ட் கொரிடோரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது? இருக்கிறீங்களா யாராவது? தெரியுமா? தெரியாது, தெரியான்னு சொல்லுங்க. இல்ல சார். தெரியல சார். எலிபென்ட் கொரிடோருங்கிறது சும்மா நான் ரப்பாக்கு இலங்கை முட்டி மாதிரி வருது, முட்டி அப்படியே திரும்பி இலங்கை ரைட். அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்ப என்னண்டா இலங்கோட இதுக்கு எங்களோட கிழக்கு கரையோரம் இப்படி வந்து கிட்டத்தட்ட இலங்கை ஒரு இதுல இந்த யானை பயணிக்கிற ஒரு பாதை இருக்கிறது. கிழக்குல இருந்து எலிபென்ட் பாஸ்ங்கிறது மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு போற ரூட் ஒன்று இருக்குது. இங்க இருந்து வந்து ஹபரணையில இருந்து திரும்பி இஞ்சால போற ரூட் இருக்குது தொங்கல் வரைக்கும். அப்புறம் இங்க இருந்து அப்படியோ அம்பாறை நோக்கி வார ஒரு பயணம் இருக்குது, திருப்பி உடவாளவைக்கு போகுது. இப்படி யானைகள் பயணிக்கிற இடங்கள். இதை சொல்ற எலிபென்ட், நான் ட்ரப்பாக்கு இருக்கேன், இதான் ரூட் இல்லை. இதை தவிர எலிபென்ட் யானைகள் எங்க இப்போ உதாரணமாக ஒரு யானை இப்படித்தான் இந்த ரூட்டாலான் இந்த இடத்துல வரும்டா எங்க எந்த கிராமத்துக்கு சும்மா ஒரு கற்பனையில ஏறுறேன்னா நீங்க நெட்ல அடிச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூட்டாலான் யானை வரும்டா, இப்படி ஒரு போதும் யானை வராது. இந்த ரூட்ல நெவர் ஒரு காலமும் வராது. இப்படி வரமாட்டுது, இப்படியும் வராது. இதை நீங்க ஒரு போதும் எதிர்பார்க்கலாம் யானை வந்து வருமானு. நோ, இது இல்லை. இந்த ரூட் இதுவும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா விளங்க வேண்டியிருக்கு. அப்ப நாங்க யானோட இடத்துல நீங்க ஒரு வீடெல்லாம் கட்டி போட்டு வாங்க முடியாது. யானை இடத்துல வீடை கட்டி போட்டு இப்ப யானை வருதுன்னு சொல்றீங்க, நியாயமா? இருக்கிறது வாங்க முடியாது.
ஓகே, அப்ப இந்த கொரிடோர், எலிஃபென்ட் கொரிடோர் வந்து நீங்க வீட்டை கட்டினா உங்களுக்கு யோசிக்கணும். நீங்க இது யானை வார பாதண்டா இவ்விடத்துல குடியேற்ற திட்டத்தை அமைச்சா யானை எங்க போகும்? அது ரூட்டை மாத்திக்கிட்டு ஒன்று இந்த குடியேற்றத்துக்குள்ள வேறு, இல்லாட்டி வேற ஒரு ரூட்டை அமைச்சிட்டு இன்னொரு ஊருக்குள்ள போய் அட்டகாசம் பண்ணும். இப்ப யாரு பிளவிட்ட? யாரு பிளவிட்ட? யானையெல்லாம் நாங்களா? யாரு பிளவிட்ட? நாங்க சார். நீங்க அடிச்சு பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட். எத்தனை ஆர்டிக்கல் வருது, எவ்வளவு பிரச்சனை வருது. மனிதன் யானைகள் முரண்பாடு. அடுத்தது டீசர்டிபிகேஷன் அண்ட் ட்ரவுட் சொல்றது பாலைவனமாகலும் வறட்சி. இது இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம் என்னன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சோட தொடர்பட்டது. ஆர்தர் சி கிளார்க் சொன்னார், இலங்கையினுடைய மலைநாடு உலர் வலயமாகவும் தாழ்நாடு குளிர் வலயமாகவும் மாறும் என்று சொன்னார். அவர் அந்த சயின்டிபிக் ஃபேக்டை வச்சு சொல்றால் தான். இலங்கையில வாழ்ந்த ஒரு விஞ்ஞான முறையியலாளர், இங்கிலாந்துல பிறந்தவர், இலங்கை சிட்டிசன், மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் மரணிக்க மட்டும் வேந்தராக இருந்தவர், சான்சலரா. ஸோ ட்ரவுட், வறட்சி ஏன் ஏற்படுது? நான் கொஞ்சம் பிறகு பார்ப்பேன். ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லுங்க அப்ப, நன்னீர் இஷ்யூல சொல்லுங்க அப்ப. நான் ஏற்கனவே உங்களுக்கு நன்னீரை பத்தி கதைச்சிட்டேன் நினைக்கிறேன். யாவும் இருக்குதான் எங்களோட ஊர்ல நிலைமையை சொன்னேன்னா, இன்றைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முதல் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க, நன்னீர் இன்றைக்கு உங்களுக்கு அண்டு சொன்னேன், காசு கடும் கவலை என்னண்டா, இதெல்லாம் எங்களுக்கு விளங்கல. முன்ன இவ்வளவு பெரிய பூமியில இறைவன் கொடுத்த கிஃப்ட் நேச்சர், இயற்கை தந்த நேச்சர், ஃப்ரெஷ் வாட்டர் இருக்க காசு கொடுத்து தண்ணி வாங்குறமே, என்ன மோசமான ஆக்கள் நாங்க. என்ன நிலத்தை தோண்டி நான் தண்ணி வார நாட்டுல பொட்டில் வாட்டர் லைன் தண்ணி எடுக்கிறோம். யாரு இதை பழுதாக்கினாங்க? உங்களோட மனிதன் கிரேசினஸ். உங்களை வீடு இப்படி கட்ட சொன்னதா? உங்களை அப்படி தேவையில்லை. இவ்வளவு பெரிய நாட்டுல இவ்வளவு நிலங்கள் இருக்கக்குள்ள நாங்க பிழையான அபிவிருத்தி ஒன்றை செஞ்சுதானே இப்ப அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். So that is major issue in particular area in Sri Lanka and all over the world. எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருக்கிறது, ப்ராப்ளம். ஜெண்டர் ஈக்விட்டி, பால்நிலை சமத்துவம் அன்று சொன்னா உங்களுக்கு. இப்ப எல்லாரும் சம உரிமை கேட்கிறார்கள். இப்ப இது மாடுகளும் கோழிகளும் சம உரிமை கேட்கலாம். மாடு வந்து சொல்லுது, எனக்கு இதுதான் தீனுத்தா, நாக்களி இதுதான் என்ன ஏர்த்வம் வடிகால் மண்புழுதான், எனக்கு வேற வேற பூச்சிகளை தாண்டு மாடு கேட்கலாமா? நான் சம உரிமை வேணும் எங்களுக்கு. அதை என்ன நீங்க கோழிகளுக்கு மண்புழு கொடுக்குறீங்க, எங்களுக்கு மண்புழு தான் கேட்கலாம். ரெண்டு வித்தியாசமான உற்பத்திகள், ரெண்டு வித்தியாசமான இறைவனுடைய படைப்புகள், ஆண் பெண். எனவே சம உரிமை இல்லை. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான உரிமைகள் இருக்கிறது. ஆணுக்கு சில உரிமைகள் இருக்கிறது, பெண்ணுக்கு உரிமை மறுக்கப்பட முடியாது. ஆனா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் என்று சொன்னா, ரெண்டு வித்தியாசமான படைப்புகளுக்கு ஒரே ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கொடுக்க இயலாது. காய்ச்சலுக்கும் மற்றது வயிற்றுளைவுக்கும் வயிற்றுப்போக்குக்கும் ஒரே குளிசை கொடுக்க இயலாது. ஆனா சமத்துவம் வழங்கப்படணும். காய்ச்சலுக்கும் ட்ரீட் பண்ணணும், வயிற்றுப்போக்குக்கும் ட்ரீட் பண்ண தானே வேணும். அது சமத்துவம். காய்ச்சலுக்கு ட்ரீட் பண்ணி போட்டு மற்ற நோய்க்கு ட்ரீட் பண்ணா விட்டா சமத்துவம் இல்லை. ஆனா சம உரிமை கொடுக்க இயலாது. காய்ச்சலுக்கு கொடுக்குற மாதிரி இந்த பரவாயில்ல கொடுங்க, மூச்சு வந்துருக்கு கொடுங்கன்னு கொடுக்க இயலாது. விளங்குது அப்ப உங்களுக்கு சமத்துவம் என்ன? ஜெண்டர் ஈக்விட்டி விளங்கிட்டா, பால்நிலை சமத்துவம் அன்னு சொன்ன விளங்கிட்டா? பால்நிலை சமத்துவம் கிளியரா எல்லாருக்கும்? அதான் முக்கியம். என்னண்டா உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு உரிமை. நீங்க நினைக்க வேணாம் எனக்கு தெரியும் அந்த பெண் உரிமை என்று சொல்றதெல்லாம் சில, அது என்னண்டா உண்மைக்கு பிழையும் இல்லைன்னா, அந்த பெண் அடிமைத்துவம் ஒன்று உலகத்துல இருக்குதுதான். ஸ்பெஷலி இந்தியாவில் அடிமை கலாச்சாரம் இருக்குது.
எனக்கு நான் இதை கதைக்கிறது பொருத்தமும் இல்லைன்றாலும் என்னோட கேட்டாங்க கேள்வி இதுல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல ஒரு கேட்ட கேள்வி அதை நான் கொஞ்சம் சொல்றேன், நீங்க ஆன்சரை சொல்லுங்க. என்னோட கேட்டாங்க, எனக்கு கேட்டா நான் ஆன்சர் பண்ண தானே வேணும். அப்போ லெக்சரர்ஸ் இருந்த நானும் டாக்டர் ஜெயந்தி குணசேகர ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கோம். அப்போ அந்த லெக்சரர்ஸ் கேட்டாங்க என்கிட்ட, ஏன் உங்களோட பெண்கள் பள்ளிக்கு தொழுவதற்கு செல்வதில்லை? என்ற ஆன்சர் என்னவா இருந்தது இதுக்குள்ள சொல்லுங்க. பள்ளிக்கு தொலை போகலாமா இல்லையா? முஸ்லீம் ஆக்களும் இருக்கிறீங்க, சொல்லுங்க. தொலை போகலாமா இல்லையா? மற்றாக்களும் சொல்லலாம். ரம்யா தொலை போகலாமா போயிடாதா முஸ்லீம் பெண்கள்? சார் ஒரு சில நாட்களுக்கு போறதா எனக்கு தெரியாது. அவங்களுக்குன்னு அது ஒதுக்கப்பட்டிருக்கு தானே சார். வெரி குட், ரைட், எக்ஸலன்ட். என்னண்டா ஒரு சில நாள்ல என்னாலும் போகலாம், செப்பரேட்டா 2 இடங்கள்ல தோணணும். பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்கள் தோணணும், ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களுக்கு வேறையா பெண்கள் தொழுவு மறைந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன்? நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? எனக்கு தெரிஞ்ச பதில சொன்னேன். சரி, போல நீங்க சொல்லுங்க, என்ன பதில் சொன்னேன்? நீங்க சொல்லுங்க. உங்களோட யாராவது உங்களோட அபிப்பிராயம் பார்ப்போம். சொல்லலாம். ஸ்ரீ ரம்யா சொல்லலாம், ராவி ஸ்ரீ ராஜினி சொல்லலாம், நசியா சொல்லலாம், கௌசல்யா சொல்லலாம், கௌசல்யா எஸ் சொல்லுங்க. என்ன என்ன இது முக்கியமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட தொடர்பு? சார் ஒரு நிலையோட தொழுவணும்னு சொல்லித்தா கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்னா தொழுவுறது இல்ல. ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி தொழுவணும்னு சொல்லித்தா 2 பேரையும் ஒன்னா வச்சு தொழுவ மாட்டாங்க. ஒன்றை தொழுவ கூடாதுன்னு சொல்றாங்க. மனசு வந்து ஒரு நிலையில கும்பிடணும்னு சொல்லித்தா 2 பேரையுமே ஒரே இடத்துல வச்சு தொழுவ மாட்டாங்க. தொழ மாட்டாங்க. ஓ வெரி குட். இதான் நான் சொன்ன பதில். எக்ஸலண்ட் ஆன்சர். என்னடா நான் கேட்டேன் ஒரு கேள்வி, இதோட சம்பந்தப்பட்டதுதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் நாங்கள் பள்ளிக்கு சாரி வணக்கஸ்தலங்களுக்கு செல்கிறோம்? நான் சொன்ன பதில் கம்யூனிகேஷன். எல்லாருக்கும் தான். நீங்கள் கோவிலோ எல்லாம் பன்சல கோவில் கிறிஸ்டியன் எல்லா இடத்துலையும் இறைவனோட தொடர்புகளை செல்கிறோம், இறைவனிடம் பிரார்த்திக்க செல்கிறோம், இறைவனிடம் வேண்டுதலுக்காக செல்கிறோம். ஆணும் பெண்ணும் பக்கத்தில் இருந்து அதை நிறைவேற்றுவது கடினம். அதனால அவரவருடைய தேவைகளை இறைவனுடன் முறைப்பாடு செய்து பாவங்களை மன்னிக்க செய்வதற்கு நாங்கள் தனித்த செல்ல வேண்டும். ஆனால் 2 பேருக்கும் தொழுகிறதுக்கு 2 அறைகள் இருக்கிறது, ஈக்விட்டி. 2 பேரும் ஒன்றா தொழுகிற நேரம் அது பிரச்சனை வேற முடிச்சது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஜெண்டர் ஈக்விட்டிக்குள்ள வார இஷ்யூவல். அடுத்ததை பாருங்க, ஹியூமன் செட்டில்மெண்ட். நான் சொன்னேன் இப்போ எல்லாருக்கும் தான். உங்களுக்கு தெரியாது, இஸ்லாத்தை விட கடினமான ரூல்ஸ் வந்து பெண்களுக்கு எதுல இருக்குன்னு சொல்லுங்க. எந்த சமயத்தில்? இந்துக்கள். சம்யா இந்துக்கள் கடும் ஸ்ட்ரிக்ட். நீங்க திரும்பியும் பார்க்கலாம், இஸ்லாம் மாதிரி தான், 2 ஒன்று தான். நீங்க நாம விளங்காம இருக்கோம். உண்மையிலே ஆக வெல் ஸ்ட்ரிக்ட். அதாவது பயிர்ப்புண்டா என்ன தெரியுமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புண்டா என்ன? என்னப்பா நீங்க ஒன்றுமே தெரியாம இருக்கிறீங்க. என்ன ஆக்கள் 3 பேர் ஓடி போறாங்க வாராங்க, கொஞ்சம் பேரை காணல. ரைட், ஓகே, சொல்லுங்க. பயிர்ப்புண்டா என்ன? அந்நிய ஆடவனுடைய கணவன் தவிர்ந்த அந்நிய ஆடவனுடைய உடல் ஏதாவது உடல் பகுதிகள் தன்னுடைய மேனியில் படும்போது ஏற்படுகின்ற ஒரு கூச்ச சுவாபம் தான், ஒரு கூச்சமான நிலைமை தான் பயிர்ப்புன்னு சொல்றது பெண்களுக்கு. ஸோ அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. ஸோ ஜெண்டர் ஈக்விட்டி, ஹியூமன் செட்டில்மெண்ட். இப்ப நாங்க வீடு கட்டுற போது எப்படி வீடு கட்டுறோம்? ஏதாவது யோசிக்கிறோமா? பிரதேசத்துல ஓவரால் ஒரு கம்யூனிட்டி எதிர்காலத்துல எங்களுடைய நிலை என்னங்கிறத உங்களோட ஊர் பகுதியில சிந்திக்கிறாங்களா? உங்களோட ஊர் பகுதியில சிந்திக்கிறாங்களா? இல்ல, கிடையாது. வீடை நாங்க கட்டுறோம், எங்களோட நிலம் கட்டுறோம். எதிர்காலத்துல இது தண்ணி ஓடுமா? எங்கட பெரிய பிரச்சனை, எங்கட ஊர்ல ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. தண்ணி வந்து வெள்ளம் வருகின்ற போது நீர் தேங்கி அது வற்றி போவது ஒரு ஆறோட கனெக்டான ஒரு பகுதி இருக்கு. மூடி வீடு ஆக்கி போட்டாங்க, கடை கம்ப்ளெக்ஸ் ஆக்கி போட்டாங்க, பிரதேச சபையை கட்டி போட்டாங்க, ஃபுட் சிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. பெரிய ஒரு ஒரு
இஎஃப்சி இந்த என்ன அந்த ஃப்ரைட் சிக்கன் ஒரு பெரிய வடிகால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல. பெரிய பிளே கிரவுண்ட் ஒன்று கொண்டு வந்து மூடி போட்டாங்க. நான்சென்ஸ். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது இண்டிஜினஸ் பீப்புள். என்ன இண்டிஜினஸ் பீப்புள்? வாட் இஸ் இண்டிஜினஸ் பீப்புள்? பழங்குடியினர் மக்கள். அந்த அந்த கோத்திரங்கள் இண்டிஜினஸ்டா. அங்க நீங்க அந்த மக்கள்ல கல்ச்சரை கருதணும் தெரியுமா? நீங்க கை வைக்கல. உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது, பேர்னிங் இஷ்யூ. பழங்குடி மக்களுக்கு சில கலாச்சார விழுமியங்கள் இருக்கிறது. அப்ப அதுல எல்லாம் நாங்க கை வைக்கிறது பெரிய பயங்கரம். என்ன பாரம்பரிய மக்கள் சொல்லுவாங்க. பழங்குடி பாரம்பரிய வைத்தியம், இண்டிஜினஸ் மெடிசின் என்றெல்லாம் சொல்றது பழங்குடியினர் வைத்திய முறை. அதைத்தான் பழங்குடியினர் பாரம்பரியமாக வந்தவர்கள், மரபு ரீதியாக வந்தவர்கள், ட்ரெடிஷனல். அப்ப இண்டிஜினஸ் பழங்குடியினர். அவங்கள கருத்துல கொள்ளணும், கேட்கணும் பிரச்சனை என்னன்னு. நான் கிட்டத்துல போயிருந்தேன் இலங்கையில வெதி பரம்பரா வேடர்கள் எங்க இருக்கிறாங்க? இலங்கையில் 2 இடத்துல இருக்கிறாங்க பிரதானமா. எங்க? பலாங்கொடையிலும் இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க வாழ்ந்த இடம் இப்ப இருக்கிறாங்க கரண்ட்லி 2 இடத்துல. எங்க? நாம் இலங்கை மையங்கன உண்டு நம்பானே. ஓகே, வெரி குட், ரைட். இன்னொரு இடம் இருக்கு. எங்க? அவங்களோட கல்ச்சர்ல பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறீங்களா? அவர்களும் மனிதர்கள் தான். அபிவிருத்தி செய்கிற போது அது தொடர்பாக யோசிப்பாங்க. வேற அங்க சொல்லுங்க. எனக்கும் தெரியும் உண்மையா உலகாலம். சொல்லுங்க எங்க? மிகாண்மையெல்லாம் தெரியும். எங்க? அம்பாறையிலிருந்து பிபிலைக்கு போற ரூட்ல இடையில இருக்கிறான் ரத்துக்கலை. எங்க? ரத்துக்கலை. அதுல அவங்க உண்மையா இருந்த இடம் இஞ்ஞாக்கரை குளம் காட்டுறதுக்கு போது தானிக்கலை 90,000 ஏக்கர் அவங்களுக்கு உரிமையானது. அவங்கள்ட்ட போய் கிட்டத்துல நான் போய் அவங்களோட பேசினேன். அவர் ஒரு ஆள் வந்து கூட கைட் பண்ணி ஒரு வெத்தா வந்து கிளியரா விளங்கப்படுத்தினார் அவங்களோட வாழ்க்கை முறை. ஐயோ அருமையானது. ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஒன்று வந்து ஒவ்வொன்றா எங்களோட ஃபேமிலியோட போனாங்க. அப்போ போய் பாருங்க ஏழுங்க. அடுத்து லேண்ட் யூஸ். நான் சொன்னேன் நிலப்பாவனை. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொண்டு சர்வே. நிலம் உயரமா பள்ளமா, தண்ணி ஓடுமா, இதில் ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைக்க வேண்டும், வடிகால் தொகுதிகளை எப்படி அமைக்கிறது, ரோட்டை எப்படி அமைக்கிறது, லேண்ட் எப்படி யூஸ் பண்றது, வீடு எங்கே கட்டுறது, ஃபேக்டரி எங்கே கட்டுற, எவ்வளோ யோசிக்கணும். என்ன இப்போ இதெல்லாம் அதான் சொன்னேன். சைனாவில் இன்னும் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க முடியும் யோசிக்கக்குள்ள. இன்னும் அடுத்த வருடம் என்ன நடக்கிறதுங்கிறது எங்களோட பொலிட்டீஷியன்ஸ் தே டோன்ட் திங்க் அபவுட் தி ஃபியூச்சர். ஸோ சஸ்டைனபிள் என்ன ஃபியூச்சர்? Sustainable development. What is sustainable development? Handing over the resources available in a country to a future generation. அதற்கேற்ற மாதிரி developing the country. So நீங்க சும்மா டெவலப் பண்ணல, கற்பனையில you can't develop the country. ஒரு பிளான் இருக்கணும். 75 வருடமா we are struggling after independence in Sri Lanka, struggling for 75 years. We struggled. Our generation எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். என்ன என்ஜாய் பண்றோம் இந்த நாட்டில் இருக்கிற வளத்துல? இது நாடு இல்லை, சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. அந்த அளவுக்கு இறைவன் இதை ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறான். பட் வி டோன்ட் என்ஜாய். வி நெவர் என்ஜாய். ஃபியூச்சர்லையும் வாட் வில் ஹேப்பன் எங்களுக்கு தெரியாது. வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். இதுல கவனமா இருக்கும். ஸோ நீங்க அட்லீஸ்ட் இந்த நோக்கம், இந்த பாடத்துல நோக்கத்தை கிளியரா விளங்கி கொள்ளுங்க. நாங்க பிள்ளைகளுடைய மைண்ட்ல ஒரு சேஞ்ச் ஒன்றை கொடுக்கணும். நாங்க நாட்டுல எங்க இருக்கோம், அதுக்காக நாங்க பொலிட்டிக்கல். நான் ஒரு நாள் நான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஐ டோன்ட் டாக் பொலிட்டிக்கல் ரபிஷ். இட்ஸ் அ வேஸ்ட் பக்கெட். ஐ டோன்ட் டாக். ஏன்னா ஒரு நாளும் கதைக்கிறது எனக்கு பிடிக்காது இந்த பொலிட்டிக்கல். பட் பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனையை கொடுங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் சூழலில் நடக்கிற பிரச்சனைகள் அவனுக்கு கொடுங்க ஒவ்வொன்றா. அடுத்தது
ஓஷன் எங்கட இதுகள் சமுத்திரங்களை நாங்க பக்கத்துல இருந்து அதுல நிலைமை என்ன, அதுல இருக்கிற எழுவினாக்கள் என்ன, பாப்புலேஷன் growth. எங்கட பிரதேசத்துல குடித்தொகை வார அதிகரித்து செல்லுது, குறைவா அதிகமா, எங்கட பாப்புலேஷன் எங்களால மேனேஜ் பண்ண இயலுமா, அங்க இருக்கிற லேண்ட்ல இவங்களை குடியேற்ற இயலுமா, அல்லது வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணுமா. பேர்னிங் இஷ்யூஸ், பற்றி எறிகின்ற எழுவினாக்கள் இஷ்யூண்டா ப்ராப்ளம் இல்லையே. இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஒன், வெரி ப்ரோட். கவனம் எடுக்கணும். பாப்புலேஷன், பவர்ட்டி, வறுமை. இலங்கையில் இருக்கிற ஆகப்பெரிய பெரும் பிரச்சனை பவர்ட்டி லெவல். இந்தியா இஸ் வேர்ஸ்ட். இந்தியாவுக்கு போன உடனே பெரிய பரிதாபம்ப்பா. நியூ டெல்லியில போய் ஒரு ட்ரிக்ஸா வண்டியில இருந்து நான் நினைக்கிறேன் மேபி 13 years old பாய். எனக்கு உண்மையா இன்றைக்கும் கொஞ்சம் ஒரு இல் ஃபீலிங் இருக்கு. என்னண்டா ஒரு பாய், சின்ன பாய் வச்சு என்ன எங்களை இழுத்துட்டு போனான் ட்ரிக்ஸா வண்டியில. அது கவலை அழிச்சிச்சு. என்னண்டா அவன் பெரிய யாங்குற 13 years பாய், அவன் ஒரு 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 மனிதன் நம்மளை இழுத்துட்டு போறானே என்று சொன்னோன்னே எனக்கு அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது? உங்களுக்கு கஷ்டம் வருமா வராதா? ஒரு சின்ன பாய், எப்படி உங்களோட உணர்வு? கஷ்டமா தான் சார். அது கஷ்டம். வறுமை உனக்கு இந்தியாவிலே சரியான எக்ஸ்ட்ரீம். அல்பபெட் தெரியாது, ஆனாவன்னா தெரியாது, ஒன்றும் படிக்காது விரலையும் கண்டோம். உலகத்திலே உச்சமான ப்ரொஃபசர்ஸ், கடும் அறிவும் கடல்களையும் கண்டமாங்க ஒரு சிலர். அவனால் பெரிய ஜீனியஸ். அப்படி ஒரு நாடு. ஸோ பாப்புலேஷன் growth, பாவர்ட்டி, ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ஹெல்த், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடுத்த கான்செப்ட். நான் சொன்னேன் என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ரொடெக்ஷன் என்ன, பாதுகாத்தல் என்ன, காத்தல் என்ன இருந்தாக சொல்லலாம் விரைவா சொல்லுங்க. காத்தல் என்ன, பாதுகாத்தல் என்ன? பாதுகாத்தல் தான் தொடாம மூடி வைக்கிறது என்ன, அப்படித்தானே? காத்தலண்டா ஒரு பொருள் எங்களுக்கு ஒருத்தர் ஒப்படைச்சா அதை நாங்க பாவிச்சு பாதுகாப்பா அவங்களுக்கு ஒப்படைச்சு. எக்ஸலன்ட். அதான் விட நான் மட்டும் டிஸ்கஸ் பண்ணினேன். பாதுகாத்தல்னா ஒரு கதையும் இல்லை, தொடையில டோன்ட் டச் என்று சொல்றார். பாதுகாத்தல், ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ஹெல்த். என்னண்டா மனிதனுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தணும், முன்னேற்றணும். மற்றது வந்து சாலிட் அண்ட் ஹெசார்டஸ் வேஜ் அண்ட் ஸ்வேஜ். பெரிய உங்களோட ஊர்களில் நிலைமை என்ன எனக்கு தெரிய, ஒவ்வொரு ஊரையும் கொஞ்சம் கதைப்போம். என்னடா இது பெரிய டாபிக், நாங்கள் கதைக்க வேண்டியது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அண்ணன் விதிக்க கொஞ்சம் விஷயங்கள் இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட இருக்கிற இஷ்யூகளையும் சேர்த்து கதைப்போம். சொல்லுங்க ஒவ்வொரு ஆள். அம்னா சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களோட ஊர்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி? எக்ஸலண்டா அம்னா? அம்னா இல்ல, லெஃப்ட் இருக்கிறா இல்ல அம்னா. பாத்திமா, ஹப்சா சொல்லுங்க. சார் என்ன மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஊர்வல்ல? கழிவு முகாமைத்துவம் எப்படி இருக்குது? நல்லமா? அப்படி நினைச்சிட்டு பெருசா தெரியா இல்ல வீட்டுல இருக்கிற கழிவு முகாமைத்துவம்னா உங்களோட கழிவுகள் வீட்டுல நீங்க கொண்டு போற குப்பைகளை பிராதேசிய சபா ஆக்கள் வந்து எடுத்துட்டு போவாங்க. எப்படி எஃபிஷியண்டா செய்யறாங்களா? என்ன மாதிரி? ஒரு நாள் எப்படி வந்தா தெரியும் சார்? மறுநாள் வரல சார். அது அப்படி அத ஒரு முறை ஒன்று இல்ல. ஒரு ஒழுங்கு இல்லை. மற்ற ரம்யா என்ன மாதிரி? இங்க வந்து இப்ப வீட்டுங்கள்ல உள்ள குப்பைகளும் சரி, கழிவு பொருட்கள் வந்து அவங்கவுங்க அந்த குழி வெட்டி அப்படி அந்த கழிவு பொருட்கள் அகற்றாங்க. அந்த வீதி ஓரத்துல இருக்க வீடுகள்ல சார் அப்படியே அந்த வீதிகளுக்கு போடுறது அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இங்க வந்து அந்த இதுக்கு வர மாட்டாங்க குப்பை எடுக்கிறது, அந்த தோட்ட நிலை அங்க டவுன் ஏரியாவுக்கு தான் சார் வருவாங்க. அதனால அந்த வீதிகள்ல வந்து கழிவு பொருட்கள் போடுறது அந்த பழக்கங்கள் இருக்கு. தேங்கி நிக்க கழிவு. இப்ப வேஸ்ட் பின்னுகள் வச்சிருக்கிறாங்களா? சார் எங்கட ஊர்ல வந்து
சார் சொல்லுங்க. இந்த மாத்திரை டிஸ்ட்ரிக்ட் வெலிகமையில வந்து டெய்லி வர சார், டெய்லி வர அந்த பொலித்தீன் அதுகளுக்கு ஒரு நாள் வரும், மற்ற நாளெல்லாம் மற்ற கழிவுப் பொருட்கள் எடுக்கு சார். எக்ஸலன்ட், 100 மார்க்ஸ். எந்த பிரதேச சபையில் இருக்கிற வேறு ஆறு ஷியாமனா ஆரவோட அவர் எப்படி நல்லம்மா? நல்லது சார், பரவாயில்லை நல்லது. அதான் அது நீங்க சொன்னோன்னே விளங்குதுடா. இப்ப பாருங்க, அந்த இதை கேட்டே மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. என்னன்னா இந்த பொலித்தீன் ஒரு நாளைக்கு எடுக்காங்கன்னு சொன்னீங்களே, நீங்க பாஸ், உங்களோட வெலிகாம பாஸ். வெலிகாம எங்க? வெலிகம கல்பொக்க சார். கல்பொக்க ஸ்கூல் இருக்கு. வெலிகாம என்ன ஸ்கூல்? அரபாய் ஸ்கூல் கிட்ட சார். அதுக்கு பக்கத்துலயா? ஓ, அதுக்கு பக்கத்துல சார். அப்ப அரபா ஸ்கூலுக்கு பக்கத்துல சயின்ஸ் டீச்சர் இருந்தா யாரு? அட்டாளச்சேன்னு யாரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல அவுட் ஆன வெலிகாம சயின்ஸ் டீச்சரா சார்? சயின்ஸ் டீச்சரோ பேர் யாவும் பக்கத்துல? நீங்க பக்கத்துலயா? எந்த சார்? ஒரே ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க? ஓ, நான் ஸ்கூலு பக்கத்துல சார். அதுல இருந்தா அந்த உங்களோட ரயில்வே கிராஸ கடந்து போகணும். சார். அதுல பேர் என்ன தெரியுமா சார்? நுஸ்ராவா நுஸ்ரா வரைக்கும் நான் அப்புறம் சொல்றேன். சரி. சரி சார். தெரியுமா? நுஸ்ராண்டு எத்தனையோ பேருக்கு எதை செல்றோம் சரி. அதான் தெரியும், அவங்களோட பக்கத்துலயே தெரியாது ஊருங்க கூட எல்லாமே தெரியாது. இப்ப எல்லாரையும் தெரியணும் இல்லை தானே? ரைட், ஓகே, குட். ஆனா மகிழ்ச்சியா இருக்கு இந்த கேட்கறதுக்கு. என்னண்டா இந்த சொலிட் அண்ட் ஹெசார்டஸ், ஆபத்தான ஹெசார்டஸ்ங்கிற ஆபத்து, திண்ம கழிவுகள், இலத்திரனியல் கழிவுகள், பொலித்தீன் கழிவுகள், பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகள், பொலிமர்ஸ், இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய பேர்னிங் இஷ்யூன்னு சொல்லி சொன்னோம். பெருமளவினாக்கள் மக்களுக்கு உணர்வே கிடையாது. ஒரு பொலித்தீனை கொண்டு போய் வெளியே போடுற, அதில் துர்நாற்றம் வீசுற மீன்களை சுத்தம் பண்ணி கொண்டு போய் ரோட்ல வச்சிடுறது, இறைச்சி மீனை வெட்டி அதில் பகுதிகள் கழிவுகளை கொண்டு போடுற, மரக்கறி கழிவுகளை போடுற, அது துர்நாற்றம் வீசுற. வெரி பேட். இலங்கை வெரி பேட். மக்களை மாற்றணும். அப்ப எப்படி மாத்துற? மக்களுக்கு அடிக்கணும். அப்படியா? ஒரு ஆக்களையும் வந்து அடிச்சு செய்யலாமா? 2 வழி இருக்கு. சொல்லுங்க என்னன்னு. 2 வழியில நாங்க கொஞ்சம் இதை செய்யலாம். என்ன கொண்டு? விழிப்புணர்வை ஏற்படுத்துற சார். ஒன்று விழிப்புணர்வு. ரைட், ஓகே, தட் இஸ் குட். 1. இன்னும் அடுத்தது சட்ட ரீதியா சார். வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். சட்ட தமிழ் படுத்துற ஸ்ட்ரிக்ட். சிங்கப்பூர்ல போய் இறங்கி ஸ்பில் துப்பினா, உமிழ்நீரை துப்பினா ஃபைன் தெரியுமா எவ்வளவு உண்டு? கொடூரமான ஃபைன். கட்டி தாங்க மாட்டேன். நான் சிங்கப்பூருக்கு எனக்கு போக கிடைக்கல, பட் ஐ வென்ட் டு மலேசியா ட்ரைனிங்க்கு போனேன். உண்மையிலே ஒரு கவலை, இந்த நாட்டை பற்றிய கவலை. அது எப்படி தீருமுங்கிறது ஒரு வேளை தெரியுது இல்லை எனக்கு. எப்படி கிளீன் சிட்டி தெரியுமா? வெரி கிளீன். நாங்கள் நிறைய இடங்களுக்கு போனோம். சிங்கப்பூர் போர்டர், மெலாக்கா சிட்டி, பினாங் ஐலண்ட், ஏராளமான இடங்களுக்கு பயணிச்சோம். லாங் ட்ரிப்ஸ் போனோம். பயங்கரம், டெரிபிள், வெரி கிளீன். அப்ப ஸ்ரீலங்காவில் நாங்க அப்ப எங்க ஒட்டு சட்ட திட்டம், மொத்த விழிப்புணர்வு. 3வது விடயம் இருக்கிறது. என்ன முக்கியமான விடயத்தை மறந்துட்டீங்க? சொல்லுங்க. என்ன சொல்லலையே? என்ன? பாடசாலையில பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல தலையில போடுற விச பீச்சை போடுற மாதிரி என்ன போடுற கழிவு, அமைத்துவம், பிளாஸ்டிக், இதுகளை ரோட்ல வைக்க கூடாது. அது நல்லமில்லையா அப்படி வைக்கிறது? அப்படி பிள்ளைகளை பழக்கிற பாடசாலையில இருந்தே பழக்கணும். அதைத்தான் சொல்ற. அதான் இப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எடியூகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கரிக்குலத்துல கொண்டு வரணும். நாங்களும் மாற வேணும். சட்ட ரீதியாக எங்களை மாற்ற வேணும். ஸ்ட்ரிக்ட் ஃபைன் பண்ற, ஒரு 2 இயர்ஸ் தூக்கி உள்ளுக்கு போட்டுடுற. சிம்பிளா ஆக்கலை நிறைய நாள் தேவையில்லை. ஒரு 2 இயர்ஸ் இருந்துட்டு வாங்க, உள்ளுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும். அப்படியான ஸ்ட்ரிக்டான சட்ட திட்டங்கள் நாட்டில் வரணும்.
இதெல்லாம் யோசி. அடுத்தது வந்து எதிர்கால நடவடிக்கைகள், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் சஸ்டைனபிலிட்டி. என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன? எதிர்கால என்ன பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது தானே எதிர்காலத்தில் இருக்கிற நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பது பற்றிய முன்பு வருகின்ற முன்னோக்கு. அப்ப அதைத்தான் நாங்கள் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னு அதாவது நாங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ் விஷயம் வந்து நாங்கள் எப்படி கொண்ட எதிர்காலத்தை நோக்கி பார்க்குறோம்ங்கிற ஒரு விடயத்தை தான் இங்கே கதைக்கிறாங்க. அதில் முக்கியமாக பெர்ஸ்பெக்டிவ் சஸ்டைனபிலிட்டி ஆர் த commonly statements that expands upon the principles of sustainable development found in Agenda 21. அப்போ அந்த இதில் வந்து இவங்களோட ரியோ இதில் இருக்கிற தத்துவங்கள் 27 பார்த்தோம். ஸோ அதில் அது எல்லாம் அந்த 27 தத்துவமும் எதுக்குரியதல்ல. ரியோ டிக்ளரேஷன் வந்து என்வாயன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக தான் நடந்தது. 1992ஆம் ஆண்டு நடந்த ரியோ டிக்ளரேஷன் எது சம்பந்தமா நடந்தது? என்வாயன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், சூழலும். சொல்லுங்க. 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஜெனீரா பிரேசில்ல நடந்த மாநாடு சமிட், அதுல இருந்த டிக்ளரேஷன் 27 எதை அடியொற்றியது? என்வாயன்மெண்ட். கேக்குதா? ஹலோ, கேக்குது சார். நான் எனக்கு அதான் பிரச்சனை. நீங்க ஒரு சத்தம் இல்லாம இருந்தோன்னு இப்படிதானே எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒர்க் பண்றோம். அப்புறம் நான் சும்மா பைத்தியம் மாதிரி காய்ச்சிட்டீங்க, உங்களுக்கு கேட்காம கூட அது பெரிய அநியாயமா போயிடும். என்ன அப்படிதான்? நீங்க சந்தோஷமாங்க, ஒண்ணு கேட்குது இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்க, நான் இங்க சும்மா கத்த அநியாயம் தானே. ரைட், குட், சொல்லுங்க. அப்ப 27 தத்துவங்களும் பிரின்சிபலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி கதைக்கல. நோ, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி கதைக்கல. ஓகே, விளங்கிட்டா? ஓ சார். அப்ப இப்ப இதுல வந்து எதிர்கால நோக்குல இது வந்து எல்லைப்படுத்தப்பட்டதில்லை. இப்ப சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு மட்டும் எல்லைப்படுத்தலை. பட் அவங்க சில இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ஒன்று வந்து என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹியூமன் சென்டர் டெவலப்மெண்ட், சூழலை பாதுகாக்கிறதும் மனிதனை மையப்படுத்திய அபிவிருத்தி. இதை என்னண்டா பிரச்சனை? இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, அபிவிருத்திய சூழலை பாதுகாக்கிறது வேற என்டிட்டியாகவும் ஒரு வேறு விடயமாகவும் மனிதனை மையப்படுத்திய அபிவிருத்திய வேற ஒன்றாகவும் பார்க்கல. ரெண்டையும் எப்படி பார்க்கணும்? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட தொழில் என்ன? உங்களோட வீடு கட்டுற வேலையும், உங்களோட வயலை செய்கிற வேலையும், உங்களோட காணுகள் அமைக்கிற வேலையும், வடிகால் அமைக்கிற வேலையும், உங்களோட ஊரை அழகுபடுத்துறதுலையும் தான் நீங்க நிக்கிறீங்க. Am I correct? நான் சொல்ல சரியா? நாங்க சூழலை பத்தி, நீங்க உங்களோட மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு சூழலை பத்தி உள்ளுணர்வு ஒன்று இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்ல வரல, உங்களை நான் பூஜ்ஜியத்தால பெருக்கவில்லை. பட் நாங்க அவ்வளவு பெரிய ஒரு ஃபீலிங் இருக்குதாங்க சூழலை பத்தி. ஒரு மரத்தை வெட்டுறதுல கொஞ்சம் ஒரு நோண்டு வருதா, பெயின் வருதா? ஒரு ஏரியாவை கிளிய பண்ணி ஒரு 10 மரத்தை வெட்டி தள்ளுற நேரம் அதால் இந்த சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு பத்தி ஏதாவது உங்களுக்கு உணர்வு இருக்குதா? நாங்களே வச்ச மரமா இருந்தா கொஞ்சம் ஃபீலிங் வரும். நாங்க இருந்து ஒரு மாமரம் ஃபீலிங் கொண்டு வரும். மாம்பழம் காய்க்குது, அநியாயம். சும்மா ஒரு மரம் இருந்தா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருந்தா வெட்டி தள்ளுங்க, ஒரு பயனும் கிடையாது. சும்மா குப்பை கொட்டி அப்படின்ற ஒரு உணர்வு தான் எங்கிட்ட இருக்கிறது. ஸோ டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன், என்வாயன்மெண்ட் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைய வேண்டும் என்ற கன்செப்டை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதோட
நாங்க படிச்ச 3 விடயங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல 3 விடயங்கள் படிச்சோம். யாரு சொல்றது பார்ப்போம். ஒன்று என்ன என்ன அறிவு திறம் மனப்பான்மை. இல்ல 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 நீங்க தெரியுதா? நான் அண்டர்லைன் பண்ண தெரியுதா? என்ன சத்தம் தெரியுது இல்லையே. சார். சொசைட்டி ஓ அண்ட் சார், எக்கானமி. சூழல். அப்ப நீங்க சத்தம் தெரிஞ்சா சொல்லு. கொஞ்சம் இது பண்ணின நல்லா. சமூகம், பொருளாதாரம், சூழல். சயஸ் அதான் காய்ச்சல். நீங்க அதான் கேட்டேன். நீங்க நான் கோடு போட்டேன். நீங்க இதை யோசிக்கல. ஒரு என்னண்டா சமூகம் பொருளாதாரம் சூழல் தானே எங்கட மெயின். அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல நாங்க இப்ப தலையை உடைச்சு கொண்டிருக்கிற பிரச்சனை தான். என்ன? என்வாயன்மெண்ட், சொசைட்டி, எக்கானமி. இது மூன்று கடையில ஒரு சமநிலையும் ஒரு ஒருங்கிணைவும் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏற்றுக்கொள்ளுங்களா? எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துல ஓ சார். ஒரு இன்டிகிரேட்டட் ஒருங்கிணைந்த தன்மை. எஸ் சார். சூழலை don't look into the environment in a separately, but it's mingled. ஒன்றோடு இணைந்தது. There must be balance and integration. சமநிலை ஒன்றும் இருக்க வேண்டும், இணைப்பும் இருக்க வேண்டும். விளங்குதா நான் சொல்றேன் எல்லாம்? இந்த கான்செப்ட் இது உண்மையா நோட்ஸும் இல்லை, பாடமாக்குறது இல்லை. தயவு செய்து நான் நோட்ஸ் அனுப்புறேன், பட் இது மூளைக்குள்ள ஆணி அடித்து பதிக்கப்பட வேண்டிய விடயங்களை கதைக்கிறேன். விலகி கொள்ளுங்க தயவு செய்து ப்ளீஸ். உங்களுக்கு உணர்வு ஊற்ற விஷயமே தவிர நான் கதைக்கிறது இது வேற ஒன்றுமல்ல. உலகத்தை நாங்கள் ஒரு அளவுக்கு சர்வைவலுக்கு கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் அது இருக்க வேண்டும். அடுத்தது இந்த ஒரு அரசு சரியான அபிவிருத்திய செய்யறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு அரசுக்கு அபிவிருத்தி செய்யறதுக்கான உரிமை இருக்குதா இல்லையா? இருக்குது சார். இந்த இலங்கையை அபிவிருத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்குது. பட் ஒரு கேள்வி வைக்கிறது, இப்ப மற்ற நாடுகள்ல நாங்க ஒரு இயற்கை அரணால பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எதால? கடலால. இது தீவு தானே. பட் இந்தியாவும் பாகிஸ்தானும் அல்லது இந்தியாவும் பங்களாதேஷும் அல்லது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கடலாலையா பிரிக்கப்பட்டிருக்கு, நிலத்தாலையா? நிலத்தால சார். நிலத்தால பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நிலத்தால பிரிக்கக்குள்ள நாங்க ஒரு அபிவிருத்தி செய்யறோம்டா எங்களோட புவியியல் எல்லைகளை கருத்துல உள்ளோமா இல்லையா? ஆமா சார். சும்மா நினைச்ச மாதிரி பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு குழப்பம் வார மாதிரி அபிவிருத்தி செய்ய முடியுமா? எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி போட்டு எதையும் செய்ய முடியுமா? அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அபிவிருத்தி செய்ய முடியும். விளங்கிட்டாப்ப? ஓகே ஓகே சார். அடுத்தது நாங்க பார்ட்னர்ஷிப் என்ன? பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யறது சார். வெரி குட். அப்ப நாங்க ஏன் அந்த நாட்டு ரெண்டும் போர்டர் இருந்தா ஏன் உங்களுக்கு சேர்ந்து செய்யலாம்? என்ன இப்ப சொல்றாங்க சொலிட்டரி ஆக்ஷன் என்று சொல்றது. தனிமையா மேற்கொள்ற ஆக்ஷனுக்கு சொல்ல சொலிட்டரி ஆக்ஷன். பட் அது நல்லமில்லை.
பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேருக்கு இடையில பார்ட்னர்ஷிப் இருக்க வேண்டும். பார்ட்னர்ஸ் உங்களுடைய ஒரு இணைந்த தன்மை இருக்க வேண்டும். அப்ப நீங்க ஒரு பார்ட்னரை தெரிவு செய்து அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு நாடு பக்கத்துல நாட்டுல அது செய்யணும். அப்போ இது கூட்டி ஆகிறோம். என்ன பார்ட்னர்ஷிப்புங்கிற என்ன? பார்ட்னர்ஷிப் பிசினஸ் என்ன? இருவரும் கூட்டி சேர்ந்து ஆகணும். செய்யற ஓ, ஒரு சேர்ந்து செய்யறது. வியாபாரம், கூட்டு வியாபாரம். கூழ் குடிக்கிறதுனாலும் கூட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அது கூழ் குடிக்கிறதுக்கு தான் கூட்டா பிசினஸ் செய்யறது. பட் நாடு அபிவிருத்தி செய்யக்குள்ள கூட்டு இல்லாட்டி பிரச்சனை வரும். இன்னைக்கு இலங்கைக்கு இந்தியாவுக்கு இருக்கிற மேஜர் பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க, கடல் பரப்பில் மீன் பிடித்தல். மீன் பிடித்தல். வெரி குட். எவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இது இல்லை என்ன இல்லை, ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்ஷன் ஒன்று இல்லை. என்ன மனுஷன் நாங்க. ரைட், ஓகே. அடுத்தது இது வந்து சமூகம் மற்றது சுற்றாடல் பிரச்சனைகள் எதோட மாற்றம் அடையும்? நேரத்தோட மாற்றம் அடையும். அப்படி இல்லையா? சமூக சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள் எதோட மாற்றம் அடையும்? காலத்தோட என்ன செய்யும்? காலத்தோட மாற்றம் அடையுமா? அப்படி மாற்றம் அடையாம இருக்குமா? சமூக சூழல் பிரச்சனை மாற்றம் அடையும் சார். மாற்றம் அடையும். ஆனால் மாற்றம் அடையும் மாத்திரம் அல்ல, அந்த சமூக பிரச்சனைகளுக்கும் சுற்றாடல் பிரச்சனைகளுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. விளங்கிக் கொள்ளலாம். சுற்றாடல் சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சமூக ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மாற்றம் இருக்கு. இது கால ஓட்டத்தோட மாறிக்கொண்டு செல்லும். ஆகவே அதை கருத்துல கொள்ளணும். ரெண்டுக்கும் ஹிஸ்டரி இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. மற்றது இன்னொன்று இருக்கிறது. இந்த இருக்கிற பிரச்சனை என்னண்டா பூகோளம். பூகோளம்னா என்ன சொல்லுங்க? பூகோளம்டா பூகோளம்டா என்ன? இப்ப என்ன சொல்றாங்க? குளோபல் வில்லேஜ் கன்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? பூகோள கிராமம் தெரியுமா? அது ஒன்றும் தெரியாத அவங்களுக்கு தெரியுமா? பூகோள கிராமம்டா உலகத்துல உள்ள எல்லாரும் உலக மக்கள் ஒரு கிராமம், ஒரே கிராமம், எல்லா கிராமவாசிகளும் ஒரே நோக்கை கொண்டு வாழ வேண்டும், ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும், கோஆபரேஷன் அண்ட் கொலபரேஷன் இருக்க வேண்டும், கூட்டுறவு இருக்க வேண்டும். கோஆபரேஷன் கொலபரேஷன் என்று சொல்றது வேற, கொலபரேட்டிவ்ங்கிற இணைந்த வேலை கொலபரேஷன். சரிதானே? அது கொலாபரேஷனுங்கிறது டிஃபரண்ட். கூட்டுறவு வேற. கூட்டுறவுங்கிறது கூட்டுறவு கடை மாதிரி. அப்ப அதுகள் வித்தியாசம். கொலாபரேட்டிவ் ஒர்க்குங்கிறது இங்க படிக்கிறதுக்கு 2 பேர் சேர்த்து படிக்கிறோம், அல்லது ஒரு 2 ஸ்கூல் மாணவர்கள் நாங்க ஒன்றா சேர்ந்து படிக்கிறோம். அது ஒத்துழைப்பு கற்றல். ஒத்துழைப்பு கற்றல் வேற, கூட்டுறவு கற்றல் வேற. கூட்டுறவுங்கிறது ஒரு கூட்டுறவு சங்கம், எல்லாரும் சேர்ந்து உறவா ஒரு பிசினஸ் செய்யறது கூட்டுறவு, ஒரு பணியாற்றுது. பட் கொலாபரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் ஒர்க்குங்கிறது ஒரு இலக்க நோக்கி வேலை. இது ஒரு சர்வீஸுக்காக செய்யலாம். கோஆபரேஷன், இப்ப கோஆபரேஷன் கூட்டு தாவனம், கூட்டு சேர்ந்த தாவனம். பட் கொலாபரேட்டிவ் ஒர்க் ஒத்துழைப்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்றது. கூட்டுறவுல எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை தான் நோக்கம் உண்டு, எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. கொலாபரேஷன்ல அவரவர் ஆற்றல் அறிவுக்கேற்ப அவரவர் பங்களிப்பு செய்து அதுல என்ன வாங்க ஒரு புதிய விஷயத்தை கட்டெடுப்பாங்க. இது ரெண்டையும் விளங்கிக் கொள்ளுங்க. ஒத்துழைப்பும் கூட்டுறவும் வித்தியாசம். விளங்கிட்டா? நான் கதைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் வேற இடங்கள்ல படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த சொல்லுகளை நான் காலேஜிலையும் அந்த வேலை செய்யறேன்னா பிள்ளைகளுக்கு இந்த சொல்லுகள் கணக்க பிரச்சனையா இருக்குது. இப்போ கொலபரேஷன்ங்கிறது வேற, கூட்டுறவு வேறங்கிறதெல்லாம் நீங்க 7 மண்டா கேட்டு பாருங்க. ஆகட்டும். கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா
சரியான தெளிவான விளக்கம் இல்லாமல் இருக்கு. நீ கோஆபரேட்டிவ் ஷாப்புன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, மற்றது கொலபரேஷன் லேர்னிங்கை பற்றி சொல்றீங்க. அப்போ அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரிய வேணும். சரிதானே? அழகாக தெரியும். கொலபரேஷனுங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்டை வெற்றி அடைய செய்யறதுக்கு உதவுறது. அவங்கள எல்லாரும் உயிர்ப்பான பங்கு பற்றிலும் இருக்கும், எல்லாரும் உயிர்ப்பா அதில் ஈடுபடுவாங்க. பட் கோஆபரேஷன் என்று சொல்றது இப்ப செப்பரேட்டா தனித்தனிய சில இதுகளுக்காக வேலை செய்கிறது. சரிதானே? இப்போ கொலபரேஷன்ல வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி இதுகளை கொடுத்துருப்பான். ஒரு ஒரு தனித்தனி உரிமை, ஒரு உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நீங்க செய்யுங்க, இதை நீங்க செய்யுங்க. மற்றது ஈடுபடுவாங்க, ஆக்டிவாக ஈடுபடுவாங்க, உயிர்ப்பாக. மற்றது பிரிக்கப்பட்ட குறிக்கோள்கள் இருக்கும். அப்ப அது வந்து உதாரணமா ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு பல ஒரு தொகுப்பு புத்தகம் எழுதுறதுக்கு பலர் இதுகளை பெற்று எழுதுறது வந்து ஒரு கொலபரேட்டிவ். பட் கோஆபரேஷனுங்கிறது தனித்தனி இதுகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இலக்குகளை அடைகிறதுக்கு என்ன இருக்கும், ஓராளுக்கு தனித்தனி ரோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பங்குபாற்றலுக்கு. பட் ஒரு உதாரணமா ஒரு ரிசர்ச் பண்ற ஆட்கள் ஒரு நோக்கத்தை மையமா வச்சு அவங்க ஒர்க் பண்ணலாம். அப்ப கொலபரேஷன் கோஆபரேஷன் இது ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு தெரியும் உங்களுக்கு. ரைட், அடுத்ததுக்கு வருவோம். இப்ப அப்ப நாங்க ஒரு சமகால பூகோள சுற்றாடல்ல இருக்கிற எழுவினாக்களை நாங்க இணைக்க வேணும். அதான் சொன்னேன். இப்ப இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை இலங்கையோட இணைக்கிறேன், அதே மாதிரி சைனாவில் இருக்கிற பிரச்சனை இலங்கையோட இணைக்கிறேன். ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு சமகாலத்தில் இருக்கிற பூகோள ரீதியான சுற்றாடல் எழுவினாக்களை இணைக்கவும் வேண்டும். அவை இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க மழை பெய்யுறது காலநிலை மாற்றம் இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனையா? காலநிலை மாற்றம் இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனையா? பிரச்சனை. புகை அமெரிக்காவில் போகுது, இலங்கையில மழை பெய்கிறது. புகை வந்து அமெரிக்கா, the factories emission of smoke and particles to the atmosphere இதுக்கு சேர்க்கிறாங்க. பட் the consequences விளைவுகள் வந்து இலங்கைக்கு வருது. வறட்சிக்குரிய காரணி எங்கவோ என்னமோ நடக்கிறது, இலங்கையில வறட்சி ஏற்படுகிறது. நல்ல விளங்கும். ஸோ அப்ப நாங்க சமகால பூகோள சுற்றாடல் ரீதியான எழுவினாக்கள் இணைக்கப்பட வேண்டும், ஒன்றிணைக்கப்பட வேண்டும், ஒன்றோடொன்று தொடர்படுத்தப்பட வேண்டும், ஒன்றோடு இணைக்கப்பட வேண்டும், ஒன்றோடொன்று சம்பந்தப்படுத்தப்பட வேண்டும், தொடர்படுத்தப்பட வேண்டும். அது முக்கியம். அடுத்த இது ஒரு பிரச்சனை என்னன்னா, அது சிஸ்டம் திங்கிங் என்று சொல்றாங்க. முறைமையான சிந்தனை என்ன சொல்லுங்க? முறைமையான சிந்தனைண்டா என்ன? முறைமையான சிந்தனை நாங்க ஒரு பிரச்சனையை தனித்தனி தொகுதிகளாக சின்ன சின்ன யூனிட்டா பார்க்காம எப்படி பார்க்கணும்? முழுமை காட்சி பெற வேண்டும். டோட்டலாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா மட்டும்தானே உங்களுக்கு விளங்கும். அப்படித்தானே? இப்ப பிரச்சனைகளை தனித்தனியா பார்க்காதீங்க. இப்ப நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல உள்ள பிரச்சனைகளை தனித்தனி கொஞ்சம் வன்மை இந்த ஆன்லைன் ஒன்றைக்கு முடிச்சுப்பட்டு மாதத்துக்கு மதிக்காங்க இருக்காங்க பிரச்சனையான நீங்க வேலை செஞ்சீங்க நம்ம முடிச்சுட்டு எடுக்குமா? ஓகேம்மா. சரிம்மா. ஓகே சமலை. அப்ப இந்த சிஸ்டம் திங்கிங் அந்த ஹோல் சிஸ்டம் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஒரு முறைமையான அணுகுமுறை நீங்க பின்பற்றுவீங்களா இருந்தால் பிரச்சனையை கூட பர்சனல் லைஃப்ல வர பிரச்சனையை தனித்தனி பிரச்சனையா எடுத்தீங்கன்னா ஒன்று கொண்டு தொடர்பட்டதா இருக்கு. ஒன்று கொண்டு
தொடர்பட்டதா இருக்கு. ஆகவே நீங்க என்ன வேணும், அந்த கொஞ்சமும் ஆகவே நீங்க உங்களோட லைஃப்பை ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியாது, பட் நீங்க செப்பரேட்டா பார்க்காதீங்க, பிரச்சனை இல்லை. அடுத்ததுதான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த தத்துவத்துல மனிதர்கள் யாரு, எல்லாரும் பொது பண்புகளை உடையவர்கள். ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க ஆளால அடிச்சு கொண்டதுக்கு நீங்க மொழியால, சமயத்தால, கலாச்சாரத்தால, பிரதேசத்தால, உங்களோட கல்வியால, பணத்தால வேறுபட்டதுக்கு மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிறானா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிறானா? இல்ல சார், எல்லாருக்கும் ஒரே இறைவன். எல்லாருக்கும் ஒரு இறைவன். உங்களோட உருவங்கள் எல்லாம் வித்தியாசமா? 700 கோடி மக்கள்ல உருவம் 700 கோடியா ஹியூமன்? அன்று சொன்னேன், குருதி எத்தனை வகை? இல்ல சார், பிளட் எத்தனை வகை? 4 வகை. அப்ப 4 வகை. அப்ப என்ன செய்றீங்க? இந்த கேள்வி அதான். இந்த கேள்வி என்ன? ஹியூமன் ஹேவ் யூனிவர்சல் அட்ரிபியூட். த ஃபேமிலி இஸ் த ஒரு 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 சமூகத்தினுடைய அழகு எது? ஒரு அடிப்படை அழகு எது? அத்திவாரமா இருக்கின்ற அழகு ஒரு சமூகத்துல ஃபேமிலிங்கிற என்ன? குடும்பம் என்பது என்ன? குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு சமூகத்தினுடைய அழகு, யூனிட். ஒவ்வொரு யூனிட், ஒவ்வொரு அலகுகள், பல அலகுகள் சேர்ந்துதான் உலகத்தை கட்டி எழுப்புகிறது. அந்த எண்ணக்கரு இருக்க வேண்டும், தனி இண்டிவிஜுவலிசம். இப்ப நவீன கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, போஸ்ட் மாடர்னிசம், பின் நவீனத்துவவாதம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அது தேவைன்னா நெட்ல சர்ச் பண்ணுங்க. விரும்பினா தமிழ்ல அடிச்சு கொஞ்சம் வாசி. பின் நவீனத்துவவாதம், போஸ்ட் மாடர்னிசம். மாடர்னைசேஷனுக்கு பிறகு வந்த யுகம். இண்டிவிஜுவலிசம் தான் இங்க முக்கியம். நான் உயிர் வாழ வேண்டும், எனக்கு காசு வேண்டும், நான் சுகத்தை அனுபவிக்கணும், மற்றவர்கள் எல்லாரும் நாசமா போகட்டும். இதுதான் போஸ்ட் மாடர்னிசம். பின்னவீனத்துவவாதத்துடைய பின்னணியை தான் அது அழிந்து போகிறது. பின்னவீனத்துவவாதம், போஸ்ட் மாடர்னிசம். சும்மா அடிச்சு பார்க்கறானுங்களா? உங்களுக்கு விரும்பினா நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எல்லையற்றது தானே. போஸ்ட் மாடர்னிசம் ங்கிறதெல்லாம் வந்து இப்ப ஒரு புதிய கான்செப்டுகளாக உருவெடுத்த விஷயம் போஸ்ட் மாடர்னிசம் சொல்றது. அப்ப நீங்க அந்த போஸ்ட் மாடர்னிசத்தெல்லாம் வாசிங்க, பின்னவீனத்துவாதம். சரிதானே? அப்ப அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு 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 எப்படின்னா அறிவுபூர்வமான மாற்றம் உலகத்துல இருக்கிற. அதாவது இப்ப இருக்கிற இலக்கியத்துல இருக்கிற மாற்றம், மற்றது இப்ப இருக்கிற அந்த மக்கள்ல வாழ்வியல் 20ஆம் நூற்றாண்டை பத்தி தான் கதைக்கிறான். சரிதானே? இதுல வந்து என்னன்னா உண்மையா ஒரு பெரிய குழப்பமான நிலை அந்த போஸ்ட் மாடர்னிசம் சொல்றது. நான் சொன்னேன் இண்டிவிஜுவலிசம். அதுல கூட வந்து உண்மையிலே தனி கருத்துக்களை தான் வாழணுங்கிறதுல கூட இருக்கிறான் போஸ்ட் மாடர்ன். அது கொஞ்சம் வாய்ச்சி கொள்ளுங்க. அதெல்லாம் முக்கியமானது. இந்த சஸ்டைன்மெண்ட் டெவலப்மெண்ட், பிள்ளைகளை வழிபடுத்துறது, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க. அப்ப சோசியல் அழகு. அடுத்தது இப்ப உங்களோட உள்ளார்ந்த உள்ளூர் ரீதியான எழுவினாக்கள் உலகளாவிய பூகோள ரீதியான சூழமைவில வைத்து விளங்கப்பட வேண்டும். நீங்க விளங்கணும், தனியும் கூட ஊர் இஷ்யூவா அல்ல. நான் சொன்னது கிளியரா? விளங்கிட்டா? அப்ப எப்படி நீங்க யோசிக்கணும்? உங்களோட ஊர்ல நடக்கிற பிரச்சனை, சூழல் பிரச்சனையே உலகளாவிய ரீதியில ஐயோ இது ஒரு வேர்ல்ட் ப்ராப்ளம்ன்றதை யோசிக்கணும், இல்லாட்டி தீர்க்கையில. அப்போ உலக சூழமைவில பார்க்கணும், குளோபல் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. we should realize the solution to local problem. இப்ப நாங்க நல்ல தெளிவா விளங்கி கொள்ளணும். இப்ப நாங்க இலங்கைக்கு கொடுக்குற தீர்வு சரிதானே? தீர்வு ஒரு 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 லோக்கல், ஒரு உள்ளூருக்கு கொடுக்குற தீர்வு உலகளாவிய விளைவை ஏற்படுத்தலாம். இப்ப உங்களோட பிரச்சனை நீங்க தீர்த்து போட்டு போயிருக்கீங்க.
பட் நீங்க அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்? இப்ப நீங்க சொல்றீங்க எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நாங்க உடனே சூழலியல் பிரச்சனை ஒன்று வருது, நாங்க ஒரு தீர்வா எடுக்க போறோம், இதுல வந்து இப்படி ஒரு மாற்றத்தை செய்து நாங்க காடுகளை இந்த மாதிரி மாத்தி இப்படி அழிச்சு இப்படி செய்து அப்படி செய்து ஒரு ஒரு தீர்வு ஒன்றை கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எப்படி யோசிக்கணும்? உங்களோட பிரச்சனை மட்டும் தீர்க்கிறதா? உதாரணம் சொல்லட்டா, இலங்கையில் இருக்கிற யானை எல்லாம் சுட்டு வீழ்த்தினா என்ன தீர்வு? அது இலங்கட சூழல் சமநிலைக்கு என்ன ஆகும்? ஒரு சின்ன உதாரணம், வௌவால் எங்கட நாட்டுக்கு தேவையா இல்லையா? வௌவால் எங்கட நாட்டுக்கு தேவையா இல்லையா? என்ன ஒரு மூச்சடைஞ்சு போயிருக்கிறீங்க? தேவை. வௌவால் என்ன பிரயோஜனம்? சும்மா இதெல்லாம் டர்ட்டி பகர்ஸ். வித்துக்களை பரம்பலடைய செய்ய சார். விலகல வித்துக்களை பரம்பலடைய செய்ய சார். வித்துக்களை பரம்பு. ஓகே, ரைட், ஃபைன். ஒரு உதாரணம். ஓகே, இதை விட கொடூரமான ஒரு வேலை, எங்களுக்கு நன்மை பயக்கிற வேலை ஒன்று செய்யுது. பேராதனை பொட்னியக்கானுக்கு போயிருக்கிறீங்களா? எல்லாரும் போயிருப்பீங்க ஆல்மோஸ்ட், அப்படித்தானே? பாத்துருக்கீங்க அந்த பேரான பொட்னிக்கானுல பின்பகுதியில போய் பாத்தீங்கன்னா வௌவால் மரங்கள்ல தொங்கி கொண்டிருக்கிறத? ஆமா சார், பார்த்திருக்கோம். சரியா? நாங்க 10 இயர்ஸ் என்னுடைய லைஃப் கேண்டி, அதுக்கு கண்ணூர்ல நம்ம லைஃப் போனது 10 இயர்ஸ், 92 to 2002 ரிசர்ச் ஏஜென்டா ஒர்க் பண்ணேன். செட்டியா 6க்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். பேராதன கார்டன்ல இருந்து பெரிய வௌவால்கள் பெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பயணிச்சு காலையில செட்டி 6 மணிக்கு மீண்டும் கார்டனுக்கு போகும். இந்த போற வழியில அது ஒரு ப்ரொஃபஸர், கலம்பு யூனிவர்சிட்டி ஜுவாலஜி ப்ரொஃபஸர் எங்களுக்கு எடுத்த ஒர்க் ஷாப்ல சொன்ன விஷயம் தான் இது, கிளைமேட் சேஞ்சில். அது போற நேரம் ஏராளமான இந்த பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிற பூச்சி புழுக்களை பிடிச்சு கொண்டு போகுமா, எத்தனையோ கிலோவாம். பிறகு மீண்டும் வரக்குள்ளையும் அது இதைகளை உட்கொண்டு வாரதால இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நேச்சுரலி நடக்குதான். நீங்க இதை பத்தி யோசிச்சிருக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கையில? இப்ப யோசிச்சு பாருங்க, வௌவால் இலங்கையில் அழிக்கப்பட்ட what will happen to our agriculture sector? எங்களோட பயிர்கள நிலைமை என்ன? இதெல்லாம் வெரி கம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. என்வாயன்மெண்ட், பயோடைவர்சிட்டி. நான் கொஞ்சம் தானே உங்களுக்கு கதைக்கிறேன், பெரிய பரந்துபட்ட பாடம் இது. எங்களுக்கு பயோடைவர்சிட்டி தனியாக படிப்பிச்சாங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் கதைக்கிற இஷ்யூ இப்போ உங்களுக்கு இப்போ இதா விளங்குது? இப்போ ஏதாவது நான் சொல்றதுல என்னையாவது கருத்துக்கள் கிடைக்குதா, இல்லை சும்மா இருக்கிறீங்களா? விளங்குதா பிரச்சனை? எழுத உலகளாவிய பிரச்சனை இப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஐடியா ஒன்று வந்திருக்குதா? ஸ்ரீரம்யா, வசந்தன், ரம்யா, ஷாமலி இருக்கிறீங்க. எல்லாரும் கேட்குது இல்லையா நான் கதைக்கிறது? ரிஃப்கா இருக்கிறாங்க, AWF ரிஃப்கா. அம்னா தான் நம்மளோட சத்தம் இல்லை. அம்னா கோவம் மாதிரி என்ன? அம்னாவுக்கு கோவம் படிப்புகிறார்களோட, அப்படியா? அம்னாவுக்கு சரியான கோவம் நினைக்கிறேன். அம்னாட சத்தம் இல்லாட்டி கோவமானாக்கள் தான் கதைக்க பாருங்க. ஹப்சாவும் கொஞ்சம் கோவத்தோட இருக்கிறாப்படி படிப்புகிறது, அப்படியா? இல்ல சார். ஹப்சா இருக்கிறா, இது குட். மற்றது ஷஹீலாவா, பாத்திமா, ஷக்கீலா, தஸ்னமான் இருக்கிறார். ஓகே. வஜ்ரா என்ன மாதிரி? ஓகே, குட் குட் குட். வஜ்ரா? ஓ சார் இருக்கு. ரைட். நிறைய பேர். ஓகே, சரி, வெரி குட். சரி, அடுத்தது. ஓகே ஓகே ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து நாங்க இந்த தனிப்பட்ட நுகர்வோர்
தீர்மானங்கள். நீங்க உங்களோட வீடு கட்டுறதுக்கு நுகர்ற விஷயம், கல் மண் நுகர்றது, உணவு, இது மற்ற ஆக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்படியா? ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்து சார். ஏற்படுத்தும். கவனம். ஏனென்றா அதான் சொன்னேன், வளங்கள். உற்பத்தி வந்து தூர இடங்கள்ல கொண்டு போய் உற்பத்தி செய்யற நேரம் எவ்வளவு டிரான்ஸ்போர்ட், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், ஒரு ஒரு எல்லையற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ கன்சம்ஷன் பேட்டர்ன், நீங்க தனிப்பட்ட மனிதனாக தனிப்பட்ட அலகுகளாக இருந்து சிம்பிளா உங்களுக்கு தேவையானதை வாங்கி போட்டு போயிடுவீங்க. தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் must be very careful on consuming. நுகரும் போது நாங்க நியாயபூர்வமா நுகருகின்றோமா, இது சூழலுக்கு பாதிப்பானதா, கொஞ்சம் சிந்திச்சு செய்யுங்க. இப்ப என்னால 100% நான் சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும். பட் as much as possible நான் கொஞ்சம் முடியுமான சில விஷயங்களை, ஈவன் ஒரு டொஃபியை நான் சாப்பிட்டால் அதனுடைய கவரை புகழ விடுவிட்ட கொண்டு வரும். கடலை சாப்பிட்டா த்ரோ பண்ண மாட்டேன் ரோட்ல. நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க, அப்படித்தானே? எல்லாரும் டொஃபி ஒன்றை சாப்பிட்டு ரோட்ல போறல தானே? இல்ல சார். இல்ல சார். அப்ப என்ன செய்யறீங்க நீங்க? நானா பேக்ல போட்டு பேக்ல போட்டுருவோம் சார். டஸ்ட்பின் இருந்தா வேஸ்ட். ரைட், ஓகே. அப்ப நீங்க எல்லாரும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்குரிய தயாரான ஆக்கள், மகிழ்ச்சியா இருக்கிறது. வெரி குட், எக்ஸலன்ட். படிச்சதை பிரயோகிக்கணும். குட். அப்ப நீங்க படிக்கிறதுக்கு முதலே பிரயோகிக்க தொடங்கிட்டீங்க. பாடசாலைகளை சென்று உங்களோட நியமனங்களை பெற்று படிப்பிக்கின்ற போது பிள்ளைகளுக்கு இப்ப படிப்பிக்கிற ஆக்களும் இருப்பீங்க, படிப்பிக்க போகின்ற டீச்சிங்கு போன்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒருக்கா அதுகளை கருத்துல கொள்ளுங்க. பிள்ளைகளை கொஞ்சம் நேர்த்தியாக பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோட, சின்ன ஆக்களோட கொஞ்சம் உணர்வுகளை கொடுங்க. அது சிம்பிளா கொடுக்கணும், சைக்காலஜிக்கு. ஓகே. அடுத்தது ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முதல் வித்தியாசமான கோணங்கள்ல பாருங்க. சும்மா எடுந்த மாத்திரத்துல தீர்மானத்தை எடுக்கிறார். ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால், we must be very careful when we take decisions. அதுல கவனம் எடுங்க. சும்மா எழுந்த மானமா எடுக்கக்கூடாது. அது பொருளாதார பெருமானங்கள், விழுமியங்கள், சமய விழுமியங்கள், சமூக விழுமியங்கள், அது மக்களுக்கு அவரவர் ஆர்வத்துக்கு பின்னணிகளுக்கு ஏற்ப ஒன்றுடன் இடைத்தொடர்பை ஏற்படுத்தும். அதை நீங்க கருத்துல கொள்ளணும். சும்மா விளையாடக்கூடாது. தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தராது சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு தனி மனிதனும், 700 கோடி மக்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் பூகோள அங்கத்தவர்கள். நீங்க தான் இலங்கையர், நீங்க தான் கண்டி, நீங்க தான் கலம்பு, நீங்க தான் பேட்டிக்லோ, நீங்க ட்ரிங்கோ, நீங்க கோல், நீங்க மாத்திரை, நீங்க வெளிகாம, அது நீங்க. பட் இது உங்களோட இடம் இல்லை. நீங்க இறைவனால இங்க அனுப்பப்பட்டிருக்கீங்க. பட் நீங்க குளோபல் உலகத்துல ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த சிந்தனை வரணும். இது உங்களுக்கு உரிமையானதும் இல்லை. நீங்க அப்படியோ மரணிக்க போறதும் இல்லைன்னா, எனக்குரிய இடம் இதுதான், நான் லைஃப் லாங், எனக்கு மரணம் இல்லை, நான் இங்கே தான் வாழ போறேன் சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு பூகோள, அதாவது ஒரு ஒரு உள்ளூர் சமுதாயத்தினுடைய அங்கத்தவராக இருக்கின்ற அதே வேளை நீங்கள் பூகோள கிராமத்தினுடைய அங்கத்தவர், பூகோளத்தினுடைய, அதாவது பூகோள பிரசை என்ற உறுதியும் மனம் இது உள்ள இருக்க வேண்டும், எண்ணம். அடுத்தது சமூகம் வந்து கட்டியெழுப்பப்படுறது எப்படி? எல்லா மக்களாலையும்.
வருமானத்தை வச்சா சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. இன பேதத்தை வச்சா சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. மக்களுடைய நிலைகள், பணக்காரன் ஏழை இந்த நிலையை வச்சா சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. பணக்கார சமூகம், ஏழ்மையான சமூகம், படித்த சமூகம் என்று ஒரு ஊர்ல தனித்தனி சமூகமா மக்கள் வாழ முடியுமா? முடியாது சார். நீங்க பிஇடி முடிச்சாக்கலாம் சேர்ந்து உங்களோட ஊர்ல நாங்க பிஇடி சமூகம் வேற ஒரு கிராமம் அமைக்க போறோம், பிஇடி கிராமம் செய்யலாமா? சார். அப்ப அப்படித்தான் செய்வீங்க போல நீங்க. பாப்போமா போற போக்க பார்த்தா ரைட். அப்ப நடக்காது. நாங்க கவனமா இருக்கோம். எங்கள் ஏழையரும் இருப்பார்கள், பணக்காரர் இருப்பார்கள், படித்தவர் இருப்பார்கள், மடையர்கள் இருப்பார்கள், பல குழப்பவாதிகள் இருப்பார்கள். ஸோ அப்ப அதெல்லாம் சேர்த்ததுதான் ஒரு சமூகம். அதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப நாங்க அதெல்லாம் தாண்டி தான் சமூக கட்டியெழுப்பப்படுகிறது. அடுத்தது சமூகமும் அரசாங்கமும் இணைந்து நாங்க ஏற்கனவே கழித்திருக்கிறோம், டிசிஷன் எடுக்க வேண்டும். சமூகமும் அரசாங்கமும் இணைந்து என்ன தடுக்கணும்? முடிவுகள் எடுக்கப்படணும். அது தனி எடுக்கல. ஒரு அரசாங்கம் ஒரு சமூகத்தை புறக்கணிச்சு டிசிஷன் எடுக்கலாமா? சமூகம் தனி அரசாங்கத்தை புறக்கணிச்சு டிசிஷன் எடுக்கலாமா? முடியாது சார். அதை கவனமா பார்த்து கொள்ளணும். அடுத்தது ஏற்கனவே நான் கழிச்ச விஷயங்களை தான் கொஞ்சம் ஆழமா கழிச்சு கொண்டு வரும். டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படத்தன்மை. இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். வெளிப்படத்தன்மை, ஒளிவு மறைவின்றி உண்மை பேச கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். பொறுப்புக்கிறோம். நீங்க டீச்சராக இப்ப நாங்க ஒரு அரசாங்கம் முடிவெடுக்கிற போது ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கும். மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு அவங்க பொறுப்பு கூற வேண்டும். சும்மா அவங்களோட இலங்கையில 75 வருடம் என்ன சொல்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தது. நோ டிரான்ஸ்பேரன்சி, நோ அக்கௌண்டபிலிட்டி, நத்திங். கவர்மெண்டால எடுக்கப்பட்ட டிசிஷன்ல இந்த டிரான்ஸ்பேரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி காணல நாங்க. அடுத்தது நீங்க இந்த 2 விடயம் இருக்கிறத பார்ப்போம். நாங்க ஒரு சூழல், சமூக பொருளாதார சூழமைவில் நோக்குற நேரம் என்னது டீசென்ட்ரலைசேஷன் என்ற ஒரு சொல்ல ஒன்று இருக்குது. என்னது பார்ப்போம், கண்டுபிடிக்கிறார்களா? பவர் டெலிகேஷன் வேற, டீசென்ட்ரலைசேஷன் வேற. நீங்க ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் இருக்கிறீங்களா? அதுல பொலிட்டிக்கல் எடுத்தாக்கள் இருக்கிறீங்களா? யாராவது? என்ன சத்தம் வருது? பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறீங்களா? பொலிட்டிக்கல் செய்தாக்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்க, ஓமெண்ட் சொல்லுங்க. இல்ல சார். இல்ல, ஒருவரும் இல்லை. ரைட். அதுல இந்த அதிகார பரவலாக்கல் வேற, அதிகார பகிர்வு வேற. பவர் டெலிகேஷன் என்று சொல்வது அதிகார பகிர்வு. உதாரணமாக எனக்கு இப்ப நான் ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனத்துல தலைவராக இருக்கிறேன். எனக்கிட்ட லீவ் எடுக்கிறதுக்கு சைன் பண்ணவார் அதிகாரத்தை எனக்கு கீழே இருக்கிற ஒரு அடுத்த படியில உள்ள ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன். இது என்ன அதிகார? சொல்லுங்களேன். அதிகார பகிர்வு. என்ற அதிகாரத்தை அவருக்கு பகிர்ந்திருக்கிறேன். பவர் டெலிகேஷன். ஆனா அதிகாரம் என்ன? அதிகாரம் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கு? சைனிங் அத்தாரிட்டி யாருக்கு? நான் டிரெக்டர், டெபியூட்டி டிரெக்டர் இருக்காரு. நான் சொல்றேன் நீங்க சைன் பண்ணி கொடுங்க. ஆனா கேள்வி யாருக்கிட்ட வரும்? உங்கள்கிட்ட. என்னட்டா வரும்? அதாவது சைன் என்று போட்டு டிரெக்டர் போடுவான், கீழே டெபியூட்டி டிரெக்டர் போடுவான், அவர் சைன் பண்ணுவார். அதிகார பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன் என்றா மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்? தன் பல டிசிஷன் மேக்கிங் பவரை மாகாண சபைகளுக்கு அதிகார பகுதியாக கொடுத்திருக்கிறது. அதுல தலையிடாது. இண்டிபெண்டன்ட்லி, சுயாதீனமாக அதிகார
பரவலாக்கம் செய்யப்பட்ட போது அதுதான் இப்ப சண்டை பிடிக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட்ல எங்களுக்கு காணி அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை, போலீஸ் அதிகாரம் பகிர்வு நடைபெறவில்லை. அது இன்னும் மத்திய அரசாங்கத்துக்குள் இருக்கிறதுனா இப்ப பிரச்சனை விளங்கும். கிளியரா? கிளியரா? ஓ ஆமாம் சார். சார். இதெல்லாம் படிக்கலையே ஒன்றும் நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு டைம் என்ன ஏ லெவல்ல என்ன படிச்சார்கள் எல்லாரும்? ஏ லெவல்ல இதுகள் படிக்கல, என்ன இந்த சப்ஜெக்ட் இல்லை, என்ன வேற வேற பாடம் கொமர்ஸ் படிச்சாக கூட இல்லை அப்படியா? ஆர்ட்ஸ் படிச்சோம் சார், பொலிட்டிக்கல் எடுக்கல, ஜியோகிராஃபி தான் சார். ஓகே ஓகே, அப்போ வெரி குட். அதான் ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் இருக்கிறீங்க, பொலிட்டிக்கல் எடுக்கல. தமிழ், ஜியோகிராஃபி அது. ஆனா வந்து கல்விக்குள்ள வாரண்டா நான் எந்த பின்னணி தெரியுமா? நான் யாருண்டு, என்ன இந்த துறை, என்ன பாடம், இல்லை மெயின் பாடம் தெரியுமா? விலங்கல்ல தெரியுமா? தஸ்னாபானு என்ன கேட்டீங்க சார்? தெரியல சார். நான் என்ன எந்த துறை, என்ன நான் என்ன துறையில கல்வியாற்றவன் பாப்ப மாறாது பிடிச்சி சொல்றீங்களான்னு. முக்கியமான காரணம் தான். நான் எந்த சப்ஜெக்ட், என்ன துறை, என்ன மெயின் தெரியுமா? ஏதாவது தெரியும்னு காமர்ஸா? தெரியும் சார். சயின்ஸ், தெரியல சார். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஓ எம்இ. great sir. அப்ப எந்த துறை வேற, பட் பொலிட்டிக்கல் படிக்காம கல்வி இது செய்யலை. எக்கனாமிக் கொஞ்சம் தெரியாம, கல்வி புலம் தெரியாம, இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். நாடளாவிய டீசென்ட்ரலைசேஷன் நான் சொல்ல வார டீச்சரா வார ஆளுக்கு கொஞ்சம் பரந்துபட்ட அறிவிக்கணுங்கிறதா விலகிட்டேன். ஏன் சொல் கேட்டேன் உங்கள்கிட்ட விலகிட்டா ஸ்டூடெண்ட். எனவே கொஞ்சம் பரந்துபட்டு படிங்க. இதெல்லாம் நாங்க என்ன இதா என்னோட கொமர்ஸை காய்ச்சாலும் கதை பண்ணுறோம் அளவுக்கு. நீங்க எக்கனாமிக்கை காய்ச்சாலும் கொஞ்சம் கதைக்கலாம், லொஜிக்கை காய்ச்சாலும் முழுமையாக கதைப்பேன், ஜியோகிராஃபியும் கதைப்பேன். தெரியும் சயின்ஸுன்ற ஒரு ஈக்கியல். அது டீச்சராக வர நாங்களும் டீச்சர்ஸ் தானே, காலேஜ் டீச்சர்ஸ், காலேஜில் லெக்சரர்ஸ்ன்னு சொன்னதுக்கு காலேஜ் டீச்சர்ஸ். அடுத்தது எம்ப்ளாயிங் த ப்ரிகாஷனரி பிரின்சிபல், மிச்சம் கவனம் எடுக்கணும். என்னண்டா இந்த ஒரு 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 நாங்க நடவடிக்கை எடுக்கக்குள்ள மிக கொடூரமான பின்னோக்கி திரும்ப முடியாத சூற்றாடல் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பாரிய பாதிப்பை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால நாங்க எப்பயும் அபிவிருத்தி செய்யக்குள்ள சயின்டிபிக் நாலேஜ் எக்ஸலன்ட் சொல்லலாமா, விஞ்ஞான பூர்வமான அறிவு அப்படி. வென் சயின்டிபிக் நாலேஜ் இஸ் இன்கம்ப்ளீட் இன்கான்க்ளூசிவ், அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு தொடர்பாக ஒரு லாங் டேர்ம் பிளான் ஒன்றை திட்டமிட வேண்டியிருக்கும். என்ன விளங்காத சயின்ஸு முழுமையா எதிர்காலத்தை பத்தி முழுக்க சொல்லுமா? இல்ல சார். விஞ்ஞானம் எதிர்காலத்தை முழுமையா சொல்லுமா? சொல்லாதுதானே? இல்ல சார். இல்ல சார். அதனால நாங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்ப என்னண்டா இதோட கொஞ்சம் நிப்பாட்டும். எனக்கு ஒரு இந்த எங்களோட பிரதர் மகள வெட்டிங் 27, நாளைய கிளாஸை கொஞ்சம் ஒத்தி போட சொல்லியிருக்கிறேன். 29, 30 அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஒன்று இடையில நான் சொல்லுவேன் ஒரு டேட், அந்த எலெக்ஷன் டைம் ஒன்றை பார்த்து அதுல செய்வோம். ஓகே, அப்ப இதோட கொஞ்சம் நிப்பாட்டுவோம். நாங்கள் விசிட் பண்ணணும். ஓகே, நிப்பாட்டுவோமா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Bye, நோட் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். பயப்படாதீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா அதை செய்து வடிவம் அனுப்புறோம். அது போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். அஸ்ஸலாமு அலைக்கும்.